श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमोक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रताम्. இன்றைய தினம் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரையிலே மிக மிக முக்கியமானவரான கூரத்தாழ்வானுடைய திருவவதார தினம், திருநக்ஷத்திர மகோத்சவம் ஆகும். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்பது அநாதி வைதிக சித்தாந்தம் என்று கொண்டாடப்படுகிறது. வேத கருத்துக்களை அனுசரித்து அந்த கருத்துகளுக்கு சேர்ந்த நெறிமுறைகளை தன்னகத்தே கொண்டிருக்கிற சம்பிரதாயம் நம்முடைய சம்பிரதாயம். நம்முடைய மதத்திலே லக்ஷ்மிபதியான நாராயணனை நாம் பரமாத்மான்னு முழங்கி வருகிறோம். வேத கருத்துகளுக்கு சேர்ந்த பரம்பொருளாக அவனையே அறிந்து நாம் ஏற்றுகின்றோம். பகவான் அறப்பெரியவன். ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் பகவானுக்கு ஆட்பட்டவர்கள், அடிமைப்பட்டவர்கள். நம்முடைய சம்பிரதாயத்திலே ஜீவன் என்பவன் பரமாத்மாவிலிருந்து வேறுபட்டவன் என்றும், எப்போதும் அந்த பரமாத்மாவிற்கு தொண்டுகள் செய்வதற்கு கடமைப்பட்டவன் என்றும் கொண்டிருக்கிறோம். சில மதங்கள் ஜீவபர ஐக்கியத்தை சொல்லும். பரமாத்மா வேறல்லன், ஜீவாத்மா வேறல்லன் அப்படின்னு சொல்லுகிற மதங்களும் உண்டு. ஆனால் அந்த கருத்துக்களை எல்லாம் புறம் தள்ளி பரமன்கிறவன் அவன்தான் ஆண்டான், நம்மை ஆளுமவன், நாம் அனைவரும் அவனுக்கு அடிமைகள்ங்கிறத நிலைநாட்டிய மதம் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். வைஷ்ணவம்னா என்ன? விஷ்ணுவை பரம்பொருளாக இசைந்திருக்கிறவர்கள் வைஷ்ணவர்கள். ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு சொன்னால் அந்த பெருமானை அடைவதுங்கிறது திருமகளான ஸ்ரீதேவி நாச்சியார் அவளுடைய அனுகிரகத்தினால், புருஷகாரத்தினால் என்று தெரிந்து கொண்டு எவனொருவன் அதன்படி நடக்கிறானோ அவனைத்தான் நாம் ஸ்ரீ வைஷ்ணவன் சொல்லுகிறோம். அப்போ முதலிலே முக்கியமாக நாம் நினைவிலே கொள்ள வேண்டியது, விஷ்ணுவினுடைய மேன்மையை, பரத்வத்தை இசைபவன் வைஷ்ணவன். அந்த விஷ்ணுவை அடைவதற்கு தாயாருடைய புருஷகாரத்தை எதிர்நோக்கி இருப்பவன் அவனே ஸ்ரீ வைஷ்ணவன். இந்த உயர்ந்த மதத்தை, இந்த சித்தாந்தத்தை வலுப்படுத்துவதற்காக, நன்கு பரப்புவதற்காக பற்பல ஆச்சாரியர்கள் அவதரித்தார்கள். அந்த ஆச்சாரியர்களுக்குள்ளே பகவத் ராமானுஜர் மிக மிக முக்கியமானவர். நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய நாயக மணியாக போற்றப்படுகிறவர். ஆச்சாரிய குரு பரம்பரையாகிற ரத்னஹாரம், அந்த ரத்னஹாரத்திலே ஒரு பதக்கத்தை போல விளங்குகிறவர், ஒரு பெண்டன்ட்டை போல விளங்குகிறவர் ராமானுஜர். இந்த கழுத்தில் சங்கிலி போட்டுருக்கேன். அதில் கீழே சிறியதாக ஒரு பதக்கம் இருக்கிறது. இந்த பதக்கத்தால்தான் சங்கிலிக்கே பெருமைங்கிறத பார்க்கிறவர்கள் நிச்சயமாக உணர்கிறார்கள். அதை போலத்தான் ஆச்சாரிய பரம்பரைங்கிற சங்கிலி, அந்த சங்கிலி தொடரிலே ஒரு ரத்தினக்கல்லாட்ட ராமானுஜர் விளங்குகிறார். ராமானுஜருக்கு எண்ணிலாத சீடர்கள். 74 சிம்மாசனாதிபதிகளை
வைணவம் வளர்கிற பொருட்டு அவர் நியமித்தார். 700 சந்நியாசிகள் ஜீயர் சுவாமிகள் கூடவே இருந்தார்கள். 12000 ஸ்ரீ வைஷ்ணவர்களாகிற பெரும் செல்வம் ராமானுஜருக்கு வசப்பட்டிருந்தது. எண்ணில்லாத சீடர்களை அவர் பெற்றிருந்தார். ராமானுஜருக்கு ஏத்தங்கள் பல. அதில் முக்கியமாக ஒரு பெருமையை சொல்ல வேண்டும்னு சொன்னால், அவருக்கு அவருடைய ஆச்சாரியர்களாலும் பெருமை, அவருடைய சீடர்களாலும் பெருமை. சிறந்த ஆச்சாரியர்களை அவர் பெற்றிருந்தாருங்கிறது ஒரு பெருமை. மிகச்சிறந்த சீடர்களை பெற்றிருந்தாருங்கிறது மற்றொரு பெருமை. அந்த சீடர்களுக்குள்ளே முக்கியமானவர்களாக சிலரை நாம் குறிப்பிட்டால், கணக்கிட்டால், அன்னவர்களுக்குள்ளே முதன்மையானவராக திகழும் பெருமை நம் கூரத்தாழ்வானுக்கே உண்டு. மொழியைக் கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியைக் கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியைக் கடத்தும் இராமானுஷன் புகழ்பாடி அல்லா வழியைக் கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்னே என்று அமுதனார் பாடுகிறார். ராமானுஜ நூத்தந்தாதிங்கிற உயர்ந்த கிரந்தம். அமுதனாருங்கிறவர் ராமானுஜருடைய சீடருடைய சீடர். அதாவது ராமானுஜருடைய சீடர் கூரத்தாழ்வான். அந்த கூரத்தாழ்வானுடைய சீடர் தான் அமுதனார். அமுதனாரை திருத்தி பணிகொண்டவர் கூரத்தாழ்வான். அப்போ ராமானுஜர் அமுதனாருக்கு பிராச்சாரியர் ஆகிறார். ஸ்வாச்சாரியன்னு சொன்னால் நமக்கு நேரே சமாஸ்ரயணம் பண்ணினவர். பிராச்சாரியன்னு சொன்னால் சமாஸ்ரயணம் பண்ணின ஆச்சாரியருக்கு எவர் ஆச்சாரியரோ அவர் பிராச்சாரியன். இந்த சப்தங்கள் எல்லாம் நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வாக்கியங்கள் எல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா திடீர்னு யாராவது ஒரு பெரியவர் வந்துட்டு உங்கள் பிராச்சாரியன் திருநாமம் சொல்லுங்கோ அப்படின்னால், முதல்ல நீங்கள் பிராச்சாரியன்னா என்னன்னு சொல்லுங்கோன்னு நாம் கேட்கக்கூடாது. பிராச்சாரியன்னா ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் என்பது பொருள். இப்போ அமுதனாருக்கு பிராச்சாரியன் யாரு? பகவத் ராமானுஜர். ஆச்சாரியன் கூரத்தாழ்வான், ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் எம்பெருமானார். இந்த ராமானுஜ நூத்தந்தாதியை அமுதனார் எப்படி பாடியிருக்கிறார்னு சொன்னால், ராமானுஜருக்கு முன்பு அவதரித்தவர்கள் அந்த ஆச்சாரியர்களுடைய கருணைக்கு ராமானுஜர் இலக்கானவர் அப்படிங்கிறத வைத்து கொண்டுதான் இந்த ராமானுஜ நூற்றந்தாதிங்கிற கிரந்தத்தையே சமைத்திருக்கிறார் அமுதனார். திரும்பவும் சொல்கிறேன், ராமானுஜருக்கு முன்பு தோன்றிய ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள். அவர்களுடைய பெருங்கருணைக்கு ராமானுஜர் பாத்திரபூதர் அப்படிங்கிறத நோக்காக கொண்டுதான், அதை விஷயமாக கொண்டுதான் அவர் நூற்றந்தாதியே பாடி இருக்கிறார். உங்களில் பல பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும். முதல்ல அவர் ஒரு நூல் இயற்றினார். ராமானுஜருடைய துதிபாடும் நூல் ஒன்று முதலிலே அமுதனாராலே இயற்றப்பட்டது. அதை ரொம்ப ஆசையோடு கொண்டு போய் ராமானுஜரிடத்தில் சமர்ப்பித்தார் அவர். ராமானுஜர் அதை நன்கு நோக்கினார், கட்டாட்சித்தார், வாசித்து பார்த்தார். ஓஹோன்னு எழுதப்பட்டிருக்கு நூல், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதில் என்ன பிரச்சனைன்னு ராமானுஜர் கருதினார்னால், ரொம்ப ஓஹோன்னு எழுதப்பட்டிருக்கு, அதுதான் பிரச்சனையினார். என்னை ரொம்ப அளவுக்கு அதிகமாக கொண்டாடி இருப்பதாக தெரிகிறது. இத்தனை கொண்டாட்டங்களை என்னுடைய மனம் ஏற்க மறுக்கிறதுன்னார். அவர் சொன்னார், சுவாமி, ஆச்சாரியனை கொண்டாடுறதுங்கிறது பெருமை, அதுவும் ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியனை கொண்டாடுறதுங்கிறது பெரிய பெருமை. அது எங்கள் பணி, கொண்டாடுறதுங்கிறது எங்களுடைய ஸ்வரூபம். எம்பெருமானார் சாதிச்சார், உம்ம ஸ்வரூபத்தை நீர் காப்பாற்றிவிட்டீர், நம்ம ஸ்வரூபத்தை நாம் காப்பாற்றிக்க வேண்டாவோன்னார். இத்தனை கொண்டாட்டம், இத்தனை ஏத்தம்ங்கிறது அது எனக்கு என்னமோ ரொம்ப வெட்கத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த நூல் பிரகாசமடையாதிருப்பதே நல்லது அப்படின்னுட்டார். இது வெளி வரவே கூடாது. உடனே என்ன பண்ணிவிட்டார், அந்த புத்தகத்தை அங்கேயே கிழித்து புகட்டார்னு சரித்திரம். அப்போ ஒரு நூல் இயற்றுவதுன்னா எப்படித்தான் எழுதுவது அப்படின்னு அமுதனார் எண்ணி இருந்தார். அப்போ எம்பெருமானார் சொல்கிறார், ஆழ்வார்களோடும் ஆச்சாரியர்களோடும் நமக்கு இருக்கிற சம்பந்தத்தை, அந்த தொடர்பை நீங்கள் நன்கு பாடி அதையே ஒரு நூலாக இயற்றிக்கொண்டு வாருங்கோள். ராமானுஜர் சொல்கிறார், எனக்கு என்னை பற்றி ஒரு துதி நூல் இருக்கணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. நீர் ஆசைப்படுறீர், ஒரு துதி நூல் இயற்றப்பட வேண்டும் என்பது உம்முடைய ஆசையாக இருக்கிறது.
அதற்கு நான் சம்மதம் தெரிவிக்கிறேன் ஒரு நிபந்தனையின் பேரில். ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பை அதிலே நன்கு சொல்லி, அந்த தொடர்பினால் நமக்கு உண்டான பெருமைகளை சொல்லி ஒரு நூல் இயற்றும் அப்படின்னு சொன்னார். பிற்பாடு அமுதனாராலே இயற்றப்பட்ட நூல்தான் பிரபன்ன காயத்ரி என்றும் பிரபன்ன சாவித்ரி என்றும் சொல்லப்படுவதான ராமானுஜ நூற்றந்தாதி ஆகிற நூல். அப்ப இந்த நூல்ல ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பெருமையெல்லாம் வருது. அந்த ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய கருணைக்கு ராமானுஜர் இலக்கானவர் அப்படி சொல்லித்தான் இந்த நூலை அவர் கொண்டு போகிறார். ஆனா ஒரே ஒரு பாசுரம் மட்டும் விதி விலக்கு. அதுதான் 7வது பாசுரம். சற்று முன்பு அடியேன் அனுசந்தித்த மொழியை கடக்கும் பெரும்புகழான்கிற பாசுரம். இந்த பாசுரத்திலே ராமானுஜருக்கு முற்பட்டவர் ஒருவரை சொல்லி அவருடைய அனுகிரகத்தை பெற்றவர் ராமானுஜர் அப்படின்னு சொல்லப்படுகிறதானால் அப்படி சொல்லப்படவில்லை. ஆனா அப்படி சொல்லப்படுறதுன்னு சொல்லிடலாம், ஒரு பாதி சரின்னு சொல்லலாம். ராமானுஜருக்கு முற்பட்டவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, அதுல சந்தேகம் கிடையாது. ஏன்னா உங்களுக்குலாம் நல்லா தெரியும், எம்பெருமானாரை காட்டிலும் சுமார் 8 ஆண்டுகள் மூத்தவர் கூறத்தாழ்வான். ஏன்னா ஆழ்வானுடைய 1000ங்கிறதை நாம கொண்டாடி முடித்து சுமார் 16 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ராமானுஜருடைய 1000 கொண்டாடி 8 ஆண்டுகள் தான் நிறைவுற்றிருக்கின்றன. அப்ப கூறத்தாழ்வான் பெரியவர். 2009 2010லேயே நம்ம கொண்டாடி முடிச்சாச்சு ஆழ்வான் 1000. இந்த கூரமாநகரத்திலேயே ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்பட்டது. அப்ப வயதிலே பெரியவர்னு தேடுகிறது. ராமானுஜரை காட்டிலும் கொஞ்சம் முற்பட்டவர் மறுப்பார் இல்லை. ஆனா முழுக்க முழுக்க முற்பட்டவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய பிறப்புங்கிறது அது எப்போதிலிருந்து, இப்ப என்ன கேட்டா என்ன சொல்லுவேன், நீங்க எப்ப பிறந்தீங்கன்னா என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை சொல்லிடுவேன். உங்களை கேட்டாலும் நீங்க சொல்லிடுவீங்க. ஆனா ஞானிகள் இடத்துல, இப்போ நீங்கள்லாம் நாங்கள்லாம் ஞானிகள் இல்லையான்னு கேட்காதீங்க. இப்போ உங்ககிட்டயே கேட்குறேன்னு வச்சுப்போம், நீங்கள்லாம் ஞானிகள். என்ன கேட்டால் நான் டேட் ஆஃப் பர்த்தை சொல்லிடுவேன். உங்களை கேட்டால் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? சுவாமி, இந்த உடம்புக்கு கிடைச்ச பிறவியை பற்றி சொல்கிறதா இல்லை ஆன்மா பிறந்ததே அதை பற்றி சொல்லட்டுமா? இப்போ எனக்கு ஆசை, நானும் ஞானிதான்னு காண்பிச்சுக்கணும்னு ஆசை. உடனே நான் கேட்டேன், ஆன்மாவிற்கு பிறப்பே கிடையாதே சுவாமி, ஆன்மா அனாதி. எப்படி பகவான் எப்பப்பவும் இருக்காரோ, எப்படி வேதம் எப்பப்பவும் இருக்கிறதோ அப்படித்தான் ஆன்மாவும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இங்க எல்லாமே எப்பப்பவும் இருக்கிறது தான். அது உருமாறி போகுமே தவிர முழுவதுமான அழிவுன்னு சொல்ல போகாது. இப்ப இங்க இந்த ஒலிவாங்கி வச்சிருக்கா, இந்த ஒலிவாங்கியினுடைய வடிவத்துல இது இப்ப இருக்கு. இதை தயாரிப்பதற்கு என்னென்ன பொருள்கள் தேவையா இருக்கிறதோ அதெல்லாம் புதுசா தோன்றியதா? கிடையாது. இங்க இருக்கிற பொருள்களை கொண்டு தான் இது தயாரிச்சிருக்கா. இப்ப இது நாளைக்கே இது சிதைந்து போகும், அழிந்து போகும். இந்த வடிவம் வேணும்னா இல்லாத இருக்கலாமே தவிர இந்த பொருள் வேற சில வடிவங்களை கொண்டு வேற சில இடங்கள்ல அது இருக்கத்தான் செய்யும். இங்க எல்லாமே நித்தியம்தான், அப்படித்தான் இருக்கிறது அல்லவா? அப்ப பகவான் எப்போதும் இருக்கிறவரா இருக்கார். ஆன்மாவும் எப்போதும் இருப்பதாக இருக்கிறது, எப்போதும் உண்டு ஆன்மா. அதுக்கு பிறவியே கிடையாது என்னால் இல்லை இல்லை, ஞானத்தால ஒரு பிறவி ஏற்படுகிறது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நல்ல அறிவை நல்ல ஆசான் ஒருவன் நமக்கு நல்குகிறான். அவர் என்ன அறிவை நமக்கு தரார் அப்படின்னால், முதல்ல நம்மளை பார்த்து சொல்லுவார், இதோ பாருப்பா, இந்த உடம்பையே ஆத்மான்னு எல்லாம் நினைச்சுக்காதே, உடம்பு வேறே ஆத்மா வேறே, இதை நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னால், ஓ ஆன்மா வேற உடம்பு வேற புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆன்மாங்கிறது இருக்கிறதே அது யாருடையது அப்படின்னு கேள்வி வரும். ஆச்சாரியன் சொல்லி தரார், நீதான் ஆன்மா, நீதான் ஆன்மா, ஆனால் நீ உன்னுடையவன் அல்லன், நீ பகவானுடையவன். நீ பகவானுடையவன் மட்டுமே, அவனுடைய அடியவர்களுடையவன் மட்டுமே அப்படிங்கிற அறிவை ஆச்சாரியன் தருகிறார். இந்த அறிவு என்றைக்கு நமக்கு ஏற்படுகிறதோ அன்றைக்குத்தான் நாம் நம்மை பிறந்தார்களாக கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆழ்வார் பாடினார். அன்னு நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன்னார். அறிவு ஏற்படாத போது நான் என்ன பிறந்தவனாக நினைத்து கொள்ள மாட்டேன். அறிவு ஏற்பட்ட பிற்பாடு ஒரு நாளும் அந்த அறிவை நான் மறக்கவே இல்லை. நான் என்னுடையவன் அல்லேன், நான் பகவானுடையவன், நான் பகவானுடைய பக்தர்களுடையவன், இதை நான் மறக்கவே இல்லைங்கிறார். அப்போ உங்களை நீங்கள் பிறந்த தேதி சொல்லுங்கோள் அப்படின்னால், உண்மையா நாம ஆச்சாரிய சமாசிரயணம் பெற்ற நாளைத்தான் சொல்ல வேண்டும். அன்னைக்குத்தான் நாம் நம்மை பிறந்தார்களாக கொள்ளவே முடியும். ஆழ்வார் பாடினார், தஞ்சமாகிய தந்தை தாயோடு தானுமாய் அவையல்லனாய்னு பாடினார்.
இந்த பாட்டை பாருங்க, தஞ்சமாகிய தந்தைன்னு இருக்கார். இது ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக பிரித்து அர்த்தம் சொன்னார். தஞ்சமாகிய தந்தை அப்படின்னு மேலே எழுதிண்டா, கீழே எப்படி பிரிக்கிற பாருங்க, தந்தை ஆகிய தந்தை, தஞ்சமாகிய தந்தை அப்படின்னு வரிசையாக எழுதினா. முதல்ல தந்தைங்கிறவர் யாரு அப்படின்னால் கர்மாதீனமாக நமக்கு வாய்த்திருக்கிற நம்முடைய தகப்பனார். எங்கள் அப்பா உங்கள் அப்பா எல்லாரும் இருக்கா இல்லையோ, இருக்கா இருந்தா ஏதோ ஒன்று அப்பான்னு ஒருத்தர் உண்டோ இல்லையோ, அதனால தானே பிறந்திருக்கும். அவர் யார் நமக்குன்னா சுவாமி அப்பா யாருன்னா என்ன பதில் சொல்றது? அப்பா தான் அப்பா, பெற்றெடுத்தவர், பெற்றெடுத்தார். என்ன காரணத்தால பெற்றெடுத்தார்? கர்மம் காரணமாக பெற்றெடுத்தார். நான் ஏன் அவருக்கு பிள்ளையா பிறந்தேன்? அவருடைய கர்மம். அவர் ஏன் எனக்கு தகப்பனாரா இருக்கார்? என்னுடைய கர்மம். அவ்வளவுதான். இங்க எல்லாமே கர்மாதீனம் தானே. அப்ப வெறுமனே தந்தைன்னு சொன்னால் கர்மாதீனமாக நமக்கு வாய்க்கப்பெற்றவரான தகப்பனார். அடுத்தது ஆகிய தந்தைன்னு எழுதப்பட்டிருக்கு. அது என்ன ஆகிய தந்தைன்னா, பகவான் நமக்கு ஒரு தகப்பன். அவர் என்றென்றைக்கும் தகப்பன், நமக்கு எப்பவும் தகப்பன் தான். ஆனா கர்மா காரணமாக தகப்பன் அல்ல, அவர் இயல்பாகவே நமக்கு தகப்பன். இப்ப இந்த ஜென்மத்துல எனக்கு ஒரு அப்பா அம்மா, போன ஜென்மத்துல ஒரு அப்பா அம்மா, வரப்போற ஜென்மங்கள் அது எம்பெருமானாருடைய அருளால இல்லைன்னு நம்புவோம். அதனால கடந்த காலங்களில் எத்தனையோ ஜென்மங்கள், எத்தனையோ தாயார் தகப்பனார பார்த்தாச்சு. ஆனா பகவான்கிறவர் எப்படிப்பட்டவர்? எப்போதைக்குமான தந்தை அவர், எல்லா நாளும் அவர் தந்தை. அப்ப ஆகிய தந்தை, தஞ்சமாகிய தந்தை ஆச்சாரியன் தான். தஞ்சமாகிய தந்தை நமக்கு சமாசிரயணத்தை பண்ணி அர்த்த பஞ்சக ஞானத்தை உண்டு பண்ணி நம்மை திருத்தி திருமகள் கேள்வனுக்கு எவன் ஆக்குகிறாரோ அவர் தஞ்சமாகிய தந்தை. அப்ப 3 பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. தந்தை நமக்கு பிறவியை கொடுத்தவர், ஆகிய தந்தை எப்போதைக்குமான உறவு பகவானோடு நமக்கு இருக்கிற பிதா புத்திர சம்பந்தம், 3வது தஞ்சமாகிய தந்தை நமக்கு ரட்சகராக இருந்து நம்மை நல்வழிப்படுத்துகிறவர். அப்ப என்ன அர்த்தம் இந்த இடத்துல? வயசுல பெரியவா சிறியவாங்கிறதெல்லாம் கிடையாது. ஆச்சாரியர் உங்களை விட வயசுல சிறியவராக இருக்கலாம், அதுக்காக அவரை காட்டிலும் நாம வசந்தவான்னு சொல்லிட முடியுமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது சுவாமி. இந்த அடையாருக்கு போங்க, உயிரியல் பூங்காலாம் அங்க கூட உண்டு. அங்க போய் பார்த்தீர்களானால் ஒரு ஆமையை காட்டுறா, 175 வயசாகுதுங்கிறார். அதுக்குன்னு நாம் என்ன விழுந்து சேவிச்சு ஸ்ரீபாத தீர்த்தமா வாங்கிக்க முடியும்? 175 வயசுன்னு சொன்னா, ஐயோ எங்க தாத்தாவோட, எங்க கொள்ளு தாத்தாவை விட வயசுல இது பெரியது அப்படின்னா விழுந்து வணங்கத்தான் வேண்டும். குழந்தைகளை விழுந்து சேவிங்கோ, ராமசுவாமியை விழுந்து சேவிங்கோன்னு யாராவது சொல்ல போறாளா? முதலைய காட்டுறான் 150 வயசாச்சுங்கிறார். அதனால வயசுங்கிறது ஒரு பொருட்டு கிடையாது. புறத்தாழ்வான் வயதிலே பெரியவர், சிறந்த ஞானி, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அவர் பெரியவரான்னு கேட்டுட்டா அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? நானோ பெரியன், நமக்கு ஆச்சாரியர் இருக்கிறார், ராமானுஜரே பெரியவர், ஏன்னா அவர் தான் குரு, சமாசிரயணம் பண்ணின ஆச்சாரியர். 8 ஆண்டுகள் வயதில் சிறியவராக இருந்தாலும் எம்பெருமானார் ஸ்தானத்தாலே பெரியவராக இருக்கிறார் இல்லையோ? நீங்க குடும்பங்கள்ல கூட பார்க்கலாம். ஒரு அண்ணா தம்பிகள் இருக்கா, தமையனாருக்கு கல்யாணம் ஆயிடுத்து, மதனியார் வந்தாச்சு. மதனியாரை பார்க்கும்போது மைத்துனர் வயதில் சிறியவராக இருக்கலாம், மதனியாரை காட்டிலும் மைத்துனர் வயதிலே பெரியவராக கூட இருக்கலாம். மதனியார் வயசுல சிறியவராக இருப்பா, அண்ணா வயசுல பெரியவர். அண்ணாவினுடைய மனைவி, தம்பி சொல்றார் எங்க அண்ணா என்னோட வயசுல பெரியவர், ஆனா அண்ணாவினுடைய மனைவி மதனியார் என்னை விட 2-3 வயசு சின்னவான்னு சொன்னாலும் விழுந்து சேவிக்கும் போது மதனியாரே நீர் நம்ம விட வயதிலே கொஞ்சம் குறைந்தவர், அதனால தள்ளி நில்லும், நான் அண்ணாவை மட்டும் சேவிக்கிறேன்னு சொல்ல முடியாது. 2 பேரையும் சேர்த்துத்தான் வணங்க வேண்டும். ஏன்னா ஸ்தானத்தால பெரியவர், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படித்தான் ஆச்சாரியன் ஸ்தானத்தாலே பெரியவராக ஆகிறார். இப்ப இதை என்னத்துக்காக இப்படி நீட்டி மொழி சொல்லிட்டு இருக்கேன்னா, ராமானுஜ நூற்றந்தாதியிலே மத்த பாசுரங்கள் அனைத்தும் ராமானுஜருக்கு முன்பு தோன்றியவர்களோட அவருக்கு இருக்கிற சம்பந்தத்தை சொல்லி அவர்களுடைய அருளை பெற்றவர் எம்பெருமானார் அப்படின்னு முழங்குகிறது மற்ற அனைத்து பாசுரங்களும். ஆனா மொழியை கடக்கும் பெரும்புகழான் பாசுரம் மட்டும் ராமானுஜனுடைய திருவடிகளையே தமக்கு புகழாக கொண்டவர் கூரத்தாழ்வான். அந்த கூரத்தாழ்வானாலே எந்த திருவடிகள் தமக்கு புகழாக கொள்ளப்பட்டதோ அந்த திருவடிகள் நம்மை காப்பதாகுக அப்படின்னு பாடியிருக்கார் இந்த பாட்டை. புரியுறதா உங்களுக்கு வேறுபாடு? மற்ற பாசுரங்கள் இன்னென்ன ஆச்சாரியர்கள் இன்னென்ன ஆழ்வார்களுடைய திருவடிகளை தமக்கு புகழாக கொண்டவரான ராமானுஜர், அவருடைய திருவடிகள் நம்மை காக்கட்டும். இந்த பாட்டில் எப்படி சொல்லியிருக்கார்? எந்த கூரத்தாழ்வானாலே எவருடைய திருவடிகள் புகழாக கொள்ளப்பட்டதோ அந்த திருவடிகள் நம்மை ரட்சிப்பதாகுக அப்படின்னு பாடி வச்சிருக்கார்.
அதுதான் மொழியை கடக்கும் பெரும்புகழ் படைத்தவரான கூரத்தாழ்வானுக்கு இருக்கிற ஏத்தம். கூரத்தாழ்வானுடைய இயற்பெயர் இயற் திருநாமம் என்பது ஸ்ரீவத்ச சின்ன மிஸ்ரர், ஸ்ரீவத்சாங்கர். இதுதான் அவருடைய திருத்தகப்பனார் அவருக்கு சூட்டிய திருநாமம். ஆச்சரியமான பெயர் வைத்திருக்கிறார். திருமரு மார்பன் தமிழிலே சொல்லுவார்கள். ஆழ்வானுடைய இயற்பெயர் என்ன? திருமரு மார்பன். வடமொழியில சொல்லணும்னா ஸ்ரீவத்சாங்கர், ஸ்ரீவத்ச சின்ன மிஸ்ரர். இதுதான் அவருக்கு சூட்டப்பட்ட பெயர். பின்னாள்ல அவர் கூரத்தாழ்வான்னு அறியப்பட்டார். அது என்ன மேல சொல்றேன். கூரத்தாழ்வானுடைய திருத்தகப்பனாருக்கு கூரத்தாழ்வார்னு திருநாமம். சாதாரணமா கூரத்தாழ்வானையே பல பேர் என்னமோ மரியாதையா சொல்றதா நினைச்சுட்டு கூரத்தாழ்வார் அப்படின்னு விடுவார். அப்படி சொல்லக்கூடாது. கூரத்தாழ்வார்னு சொன்னால் அது ஆழ்வானுடைய திருத்தகப்பனாரத்தான் சுட்டும். கூரத்தாழ்வான்னு சொன்னாதான் அது ஸ்ரீவத்ச சின்ன மிஸ்ரனான கூரேஷரான கூரத்தாழ்வானை சொல்லும். இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ரீவத்ச சின்னர் திருவவதரித்தார். கொஞ்ச நாள்லேயே தாயை இழந்து விட்டார். அவருடைய தகப்பனார் எத்தனை நல்லவர் பாருங்க. இந்த கூரத்தாழ்வார்னு சொன்னேனே, அவர் இடத்துல போய் பல பேர் சொன்னார், சுவாமி நீர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெருசாக ஒன்றும் உனக்கு வயசாகிடலை, இந்த குழந்தைய பார்த்து கொள்வதற்கு ஒரு தாயார் வேண்டாவோ அப்படின்னு சில பேர் போய் கேட்டிருக்கா. அந்த பெரியவர் பதில் சொன்னாராம், கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தான், சாஸ்திரமும் இடம் கொடுக்கறது, ஒன்றும் இடம் கொடுக்காத இல்லை, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஒரு குடும்பத்தை பரிபாலனம் பண்ணுறது, குழந்தையும் பார்த்துக்கணும் குடும்பத்தையும் பார்த்துக்கணும்னால் கல்யாணம் பண்ணி கொண்டால் நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பல பேர் பெண் கொடுக்கவும் வருகிறார்கள், அதையும் நான் மறுக்கலை. ஆனால் எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, ஒரு பாகவதன் நம் வீட்டிலே வளருகிறான். அவர் சொன்ன வார்த்தை பாருங்க, தன் பிள்ளைன்னு சொல்லிக்கவே இல்லை. கூரத்தாழ்வான்னு சொல்லும்போது ஒரு பாகவதர் நம் வீட்டிலே வளர்ந்து வருகிறார், நான் ரெண்டாவதா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வரப்போறவை எப்படி இருப்பான்னு நமக்கு என்ன தெரியும்? சாதாரணமா எல்லாம் நல்லதையே நினைக்கணும், நல்லதா நடந்துட்டு இருக்குங்கிறது வேற விஷயம். ஆனா இவருக்கு என்ன பயம்னா, நான் ஒரு முடிவெடுத்து அது என்ன பாதிச்சுதுன்னா பரவாயில்ல, எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா என்னுடைய முடிவு பரம பாகவதனை பாதித்து விடக்கூடாது. எத்தனை உயர்ந்த சிந்தனை பாருங்க அவருக்கு. என் பிள்ளைன்னு அவர் நினைக்கிற. இன்னொன்னு, தன்னுடைய சௌகரியங்களை பத்தி அவர் கவலையே படலை. அவர் என்ன சொல்லிட்டார், நான் ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு அவள் வந்துட்டு ஒரு சிற்றன்னை சிறிய தாயார் பண்ணுகிற கொடுமைகளை எல்லாம் நம்முடைய கூரேஷருக்கு பண்ணுவாளேயாகில் அவர் பாதிக்கப்படுவார். அந்த பாகவத அபசாரத்துக்கு உடந்தையா இருந்தேன்னு பழி என் பேரிலும் வந்து விழும். நான் அதை சம்பாதித்துக் கொள்ள தயாராக இல்லை. பரம பாகவதன் அவதரித்திருக்கிறார். அப்படித்தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தங்கள் வீட்டிலே பிறக்கிற பிள்ளைகளை எண்ணிக்கொள்ள வேண்டும். இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற பாடம்ங்கிறது அதுதான். நமக்கு பெருமான் ஏதோ குழந்தைகள்லாம் கொடுத்துருக்காருன்னு சொன்னால் அந்த குழந்தைகள் பாகவதர்களே நம்முடைய இல்லங்களிலே வந்து பிறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அபிமானத்தோடு தான் நாம நடந்து கொள்ள வேண்டும். அதுக்காக இப்ப உங்களை குழந்தைகளை கண்டிக்கவே வேண்டாம்னு எல்லாம் சொல்லலை. கூரத்தாழ்வாரும் கூட கண்டிச்சிருக்காரு. கூரத்தாழ்வான் கண்டிக்காமலாம் இல்லை. ஏன்னா கூரத்தாழ்வான் நன்னா படிச்ச பிற்பாடு சின்ன வயசுல ஏதோ ஒரு பௌத்த கிரந்தத்தை வாசிச்சுட்டு இருந்தாராம். பௌத்தர்கள் புத்த மதம் அப்படின்றோம் இல்லையா, அந்த பௌத்தர்களுடைய ஒரு புஸ்தகம், அதை கூரத்தாழ்வான் பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஒன்றும் அதை படிச்சு அதை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காகலாம் பார்க்கல. அதை எதுக்கு பார்த்துட்டு இருக்காருன்னா, அப்படி என்னதான் அவ சொல்லி வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. நாளைக்கு அந்த விஷயங்களை கண்டிக்கும் போது இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருந்தா தானே கண்டிக்க முடியும். அதுக்காக அவர் வாசிச்சுட்டு இருந்தார். அவர் தகப்பனார் கூரத்தாழ்வார். அவர் கூரத்தாழ்வானை பார்த்து கேட்கிறார், நீ என்ன கிரந்தம் வாசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி ஒரு பௌத்த கிரந்தம், புத்த மதத்தினுடைய கிரந்தம், அதைத்தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவர் பதில் சொல்றார். தகப்பனார் சொல்றார், கலையற கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோ தாம் அப்படின்னு விட்டார். ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கிறவர்கள், கலையிலங்கு மொழியாளர்களாக இருக்கிறவர்கள், கத்தறிந்த பெரியவர்கள், எம்பெருமானாகிற மேலான வித்தியை நன்னா கேட்டுக்கோங்கோ, பகவானை விட பெரிய வித்தியை கிடையாது. லக்ஷ்மிபதியான நாராயணனை காட்டிலும் பெரிய படிப்பு கிடையாது. அந்த படிப்பை படிச்சுட்டவனுக்கு, அதாவது இறைவன் கையிலங்கு நெல்லிக்கனையாட்ட கைவரப்பெற்றவன் ஒருவனுக்கு மற்ற நூல்களை படிக்க வேண்டிய ஏதேனும் தேவை இருக்கிறதா என்ன? கண்டிச்சிருக்கார் பாருங்க. உடனே ஆழ்வான் வீசி எரிஞ்சுட்டார், அந்த புத்தகத்தை தொடவே இல்லை. அப்ப தகவலார் கண்டிச்சிருக்கார். ஒரு பாகவதனாட்ட நினைச்சுக்கோங்கன்னு சொன்னால் அந்த குழந்தையை கண்டிச்சு தான் நாம வளர்க்கணும். ஏன்னா அந்த குழந்தை ஒரு பாகவதன் எப்படி வளரணுமோ அப்படி வளரணும் இல்லையோ, அது ரொம்ப முக்கியமாச்சே. நாம அதுக்குன்னு பாகவதர்னு கையை கூப்பிட்டு நடந்துட்டு இருந்தோம்னா, அதுவும் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு நாம சொல்லவே வேண்டாம்.
ஏற்கனவே நாம மிரட்டினாலும் உருட்டினாலுமே பெருசா நம்ம இடத்துல அவைகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு பெருசா ஆதரம் இருப்பதில்லை. இதுல நாம இன்னும் பணிஞ்சு போயிட்டோம் தழைஞ்சு போயிட்டோம்னு சொன்னால் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு நாமே ஆபத்தானவர்களாக ஆகிவிடுவோம். அதனால கண்டிப்புங்கிறது ரொம்ப முக்கியம்தான். அந்த குழந்தைகளை நல்ல வழியிலே நாம வளர்க்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம்தான். ஆனா அப்பப்ப நாம என்ன எண்ணம் கொள்ள வேண்டும்னு சொன்னால், ஏதோ கர்மாதீனமா நமக்கு பசங்கள் பிறந்திருக்கிறார்களே தவிர இது பகவான் கொடுத்த பெரிய சொத்து. இந்த குடும்பத்தை மேன்மேலும் சிறப்பாக நடத்துவதற்காக சில பாகவதர்களை பகவான் அனுப்பி வைத்திருக்கிறான். நம் மூலமாக அந்த பாகவதர்கள் வெளிப்பட்டிருக்கிறார்கள், அந்த பாக்கியம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற சிந்தனை அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் கூரத்தாழ்வானுடைய திருத்தகப்பனார் நமக்கு காட்டி தருகிறார். ஆக கல்யாணமே பண்ணிக்கொள்ளவில்லை கூரேஷருடைய திருத்தகப்பனார். அதற்கான காரணத்தை அடியேன் சொல்லிவிட்டேன். பெரிய செல்வந்தர் குடும்பம், கூர மாநகரம்னு கொண்டாடப்படுகிற ஊர் இது. வெறும் சாதாரண ஊர் கிடையாது. கூரம்னு இது இந்த ஊரை சொல்லி அறியார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். கூர நகர் என்றும் சொல்லி அறியார்கள். கூர மாநகரம்னு கொண்டாடும்படியான வைபவம். எதனாலே மாநகரம்னு சொல்லப்படுறதுனால் கூரத்தாழ்வான் அவதரித்திருக்கிறார். அதை விட என்ன பெருமை வேண்டும்? எம்பெருமானாருடைய சிஷ்யர்களுக்குள்ளே மிக மிக முக்கியமானவர்னு கீழேயே சொல்லிவிட்டேன். ராமானுஜருடைய பெருமைகளுக்கெல்லாம் அடிநாதமாக அடித்தளமாக இருக்கக்கூடியவர். முக்கியமா ஒன்னே ஒன்று சொல்றேன், இன்றைக்கும் ஸ்ரீ பாஷ்யக்காரர்னு உடையவரை கொண்டாடுறோமா இல்லையா? எத்தனையோ திருநாமங்கள் இருந்தாலும் ஸ்ரீ பாஷ்யக்காரருங்கிறது தன்னிகரில்லா சிறப்புடைய திருநாமம். சில திருநாமங்களுக்கு அத்தனை ஏத்தம் உண்டு. எம்பெருமானார்னு சொன்னால் அந்த திருநாமத்திற்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லலாம். அந்த திருநாமத்தை உச்சரிக்கும் போது அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கேன்னு மதுரகவியாழ்வார் பாடினா போலே நம்முடைய நாவிலே தேனூருன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட உயர்ந்த திருநாமம். அதே போல ஸ்ரீ பாஷ்யக்காரருங்கிற திருநாமம். எதனால் அந்த திருநாமம் ஏற்பட்டது? அதை கொடுத்தவர் சாட்சாத் சரஸ்வதி தேவியே அந்த திருநாமத்தை நல்கினாள். எதுக்காக கொடுத்தா? இவர் ஸ்ரீபாஷ்யம்னு கிரந்தம் எழுதிவிட்டார். பிரம்மசூத்திரத்திற்கு உரை இயற்றினார் ராமானுஜர். பிரம்மசூத்திரத்துக்கு ராமானுஜர் மட்டும்தான் உரை இயற்றி இருக்கிறாரா? கிடையவே கிடையாது. ஆயிரக்கணக்கான பேர் எழுதி வைத்திருக்கிறார்கள். சங்கர பாஷ்யம், அதைத்தான் சாங்கர பாஷ்யம்னு சொல்லுவார்கள். மத்வ பாஷ்யம்னு இருக்கு, ஆனந்த பாஷ்யம்னு இருக்கு, நிறைய பாஷ்யங்கள் உண்டு. ஒன்றும் குறைவே கிடையாது. அவரவர்கள் பிரம்மசூத்திரத்துக்கு பல பேர் தங்கள் இஷ்டப்படி வியாக்கியானம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கார். நிறைய நூல்கள் உண்டு. அப்ப எல்லாருமே பாஷ்யக்காரர்கள் தானே. ஆனா மற்ற யாரையும் பாஷ்யக்காரர்னு இதுகாரும் குறிப்பிட்டு கேள்விப்பட்டதில்லை. ராமானுஜர் சரஸ்வதி தேவியை சந்தித்தார். காஷ்மீர் வரைக்கும் போயிட்டார். சரஸ்வதி தேவியை சந்தித்தார். சரஸ்வதி தேவி ராமானுஜரிடத்துல சொல்றார், நீர் ஒரு உரை எழுதி இருக்கிறீரே, அதை நம்மிடத்திலே அனுகிரகிக்க வேண்டியது, அதை கொடுக்க வேண்டியதுன்னு கேட்டார். ராமானுஜர் கொண்டு போய் கொடுத்தார். அவன் என்ன தெரியுமா பண்ணிட்டா? அதை வாங்கி கண்களிலே ஒற்றிக்கொண்டு தன்னுடைய தலைக்கு மேல வச்சுட்டார். இதுவன்றோ பாஷ்யம், இதுதான் பாஷ்யம்னுட்டார். எத்தனையோ உரை நூல்கள் பிறந்திருக்கலாம், ஆனால் ஆகச்சிறந்த மிகச்சிறந்த உரை நூல் பிரம்மசூத்திரத்திற்கு உண்டுன்னு சொன்னால் அப்பெருமை நீர் எழுதிய இந்த உரை நூலுக்குத்தான் உண்டு. இதுவே பாஷ்யம், இதுவே ஸ்ரீபாஷ்யம். இது சரஸ்வதி தேவி கொடுத்த திருநாமம். இதுவே ஸ்ரீபாஷ்யம். அதோடு அவள் நிற்கவில்லை, நீரே ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படின்னுட்டார். எத்தனையோ உரையாசிரியர்கள் பிறந்திருக்கலாம், அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஏத்தம் கொண்டாட்டம் உமக்கு தருகிறோம். நீர்தான் ஸ்ரீபாஷ்யக்காரர். இன்னைக்கும் ஸ்ரீபெரும்புதூருக்கு போங்கோ, ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீ பாஷ்யக்கார சுவாமி தேவஸ்தானம் அப்படின்னு தான் பெரிய பலகை வச்சிருக்கா. ஸ்ரீ பாஷ்யக்காரருங்கிற தன்னிகரில்லா திருநாமம் ராமானுஜருக்கு உண்டாயிட்டு. அந்த திருநாமம் கிடைத்தது யாராலேனா, கொடுத்தது சரஸ்வதி தேவியா இருக்கலாம். சரஸ்வதி தேவி கேட்கிறா, நீர் யாதவ பிரகாஷருக்கு கப்பியாச ஸ்ருதிக்கு ஒரு அர்த்தம் சொன்னீரோ இல்லையோ? கப்பியாச ஸ்ருதிங்கிறது சாந்தோக்கிய உபனிஷத்திலே வருகிற ஒரு பகுதி. அந்த பகுதிக்குத்தான் யாதவ பிரகாஷர் தப்பா அர்த்தம் சொல்லிட்டார். ராமானுஜர் திருத்தினார் அவரை. ரொம்ப அழகான அர்த்தத்தை ராமானுஜர் சொன்னார். இப்ப சரஸ்வதி தேவி கேட்கிறா, அந்த அர்த்தத்தை எனக்கும் கேட்கணும்னு ஆசையா இருக்கு, ஒரு தடவை சொல்லி காட்டும் அப்படின்னா. இது எத்தனை பெரிய பெருமை பாருங்க. யார் யார் முன்போ பெரிய பெரிய ஆசாமிகள் முன்பு ஒரு உபன்யாசம் பண்ணினோம்னா நமக்கு எத்தனை சந்தோஷமா இருக்கு. இன்றைய தினம் இவ்விடத்திலே உங்கள் அனைவரையும் சேவித்து உங்கள் அனைவரையும் சந்தித்து கூரத்தாழ்வானுடைய வைபவத்தை பேசிக் கொண்டிருக்கிறேங்கிறது தனிப்பட்ட முறையிலே அடியேனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது. ஏன்னா ஆழ்வான் சாத்து வரை அந்த நாளில் இத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்களை சேவிக்கிற பாக்கியம் கிடைக்கிறதுன்னு சொன்னால்
ஸ்ரீமான் சின்னு ராமானுஜதாசர் நேற்றைய தினம் காத்தால் அடியனை தொடர்பு கொண்டார். அடியனுக்கு ரொம்ப வாத்சல்யம், ரொம்ப அன்பு அவருக்கு. அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டார், இன்னைக்கு திருத்தேர் உற்சவம், சுவாமி ஊர்ல இருந்தா இப்பவே கிளம்பி இங்கே வர வேண்டியது அப்படின்னு நியமித்தார். அடியன் சொன்னேன், வரணும் ஒரு நாள், நீங்க அப்பப்போ உபன்யாசத்துக்கு கூட்டா அந்த சாக்கா வச்சுண்டு வந்து ஆழ்வானை சேவிக்கிறதுன்றது உண்டு. இந்த தடவை என்னமோ வரவே முடியல, வரணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்லை இன்னைக்கு வந்துடுங்கோ, தேரையும் சேவிச்சுட்டு உபன்யாசம் பண்ணிவிடலாம் அப்படின்னார். அடியன் அவரிடத்துல பிரார்த்திச்சேன், இன்றைக்கு முடியாது, நாளைக்கு சாத்துமலையாருக்கு இத்தனை ஸ்ரீவைஷ்ணவர்களை சேவிக்கிற பாக்கியம் அடியனுக்கு கிட்டும், நாளைக்கு வரட்டுமான்னு கேட்டேன். அவசியம் நாளைக்கு வரும் அப்படின்னு அவர் நியமித்தார். அப்போதிலிருந்தே இந்த தருணத்திற்காக அடியன் குதூகலித்திருந்தே துடித்து கொண்டிருந்தேன்னு சொல்ல வேண்டும். இத்தனை பேரை சேவிக்கிற பாக்கியம்னா, அதுவும் கூரமாநகர்ல கூரத்தாழ்வான் திருநக்ஷத்திரத்தை அன்றைய தினம் சேவிக்கிறதுங்கிறது எத்தனை பாக்கியம். இப்ப எம்பெருமானார் பெருமை சொல்லிட்டு இருந்தேனே, இங்க 2-3 திருநாமங்களை அடியேன் பார்க்கிறேன். அது ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்காரு, கண்ணும் கண்ணீரமா கேட்கிறார் பாருங்க. எம்பெருமானாருக்கு ஸ்ரீ பாஷ்யக்காரருங்கிற திருநாமத்தை அவள் சரஸ்வதி தேவி வழங்கினாள்னு சொல்லும் போது கதறவே ஆரம்பிச்சுட்டார். இதெல்லாம் நமக்கு கொடுக்கிற ஆனந்தத்தை இன்னொன்று நமக்கு கொடுக்குமான்னு பாருங்க. அப்ப இத்தனை பேர் இத்தனை வாஞ்சையோட சிரித்த முகத்தோட கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்னு சொன்னால் இதுதான் யாம் பெரு சன்மானம். அப்ப சரஸ்வதி தேவி சொன்னா அந்த கப்பியாச ஸ்ருதி அதை சொல்லி காட்டும். உடனே ராமானுஷர் மடை திறந்த வெள்ளமென உபன்யசித்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டா, நீரே ஸ்ரீ பாஷ்யக்காரர்னு சொல்லிட்டா. ஆனா இந்த திருநாமம் கிடைப்பதற்கு காரணபூதரே கூரத்தாழ்வான் தான் சொன்னால் அது மிகையாகாது. ஏங்கிற சரித்திரம் உங்களுக்கு தெரிஞ்ச சரித்திரம் தான், திரும்பவும் சொல்லுகிறேன். போதாயன விருத்தி கிரந்தம் அப்படின்னு ஒரு உரை நூல், பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு லகுவான உரை நூல்னு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப லகுன்னு சொல்ல முடியாது, அதுவே பெருசுங்கிறார். அந்த போதாயன விருத்தி கிரந்தம் இருக்கே, அந்த ஒரு உரை நூல் இருந்தால் தான் ஒரு விரிவான உரை நூல் எழுத முடியும் அப்படிங்கிற நிலைமை இருந்தது. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அடியேன் உபன்யாசத்தை ஆரம்பிக்கிற போதே அனாதியான வைதிக சித்தாந்தம்னு, இதற்கு தொடக்கம் முடிவு எல்லாம் கிடையாது. பகவான் எப்படி எப்பப்போதும் இருக்காரோ, ஜீவன் எப்படி எப்பப்போதும் இருப்பான்னு சொன்னேனோ, அப்படித்தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமும் என்றென்றைக்குமானது, எப்போதும் இருப்பது. ஒருத்தர் எழுந்து கேட்டார், அப்புறம் எதுக்கு எம்பெருமானார் தரிசனம்னு சொல்றோம், ராமானுஜ சம்பிரதாயம்னு சொல்றோமே, அப்படி சொன்னா என்ன அர்த்தம் கிடைக்கிறதுன்னா, இதை ராமானுஜர் தான் தோற்றுவித்தார், அவர் தான் தொடங்கினார், அவராலே தொடங்கப்பட்ட சம்பிரதாயம்னு ஆகாதானால், சுவாமி பெரியாழ்வார் என்னைக்கோ வாழ்ந்தவர், ராமானுஜருக்கு ரொம்ப முற்பட்டவர். அவர் பாடியிருக்கார், தீயிற் பொலிகின்ற செச்சுடராழி திகழ்த்திரு சக்கரத்தின் கோயிற் பொலியாலே ஒத்துண்டு நின்று குடிகுடி வழிவந்தாட்சியும்னு அவர் பாடி வச்சிருக்காரு. அப்ப என்றென்றைக்கும் இந்த சங்க சக்கர லாஞ்சனம் பெருகைங்கிறது உண்டு, ஆச்சாரிய சமாசிரயணம்ங்கிறது உண்டு. ராமானுஜருக்கு முன்பிருந்தே இந்த சம்பிரதாயம் உண்டு. ஆனால் சம்பிரதாயத்துக்கு ஏன் ராமானுஜ சம்பிரதாயம்னு பேருனால் திருவரங்கநாதன் பார்த்தார், நம்பெருமாள் பார்த்தார். எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அறிகைக்கா. மணவாள மாமுனிகள் உபதேச ரத்னமாலையில ரொம்ப அழகா சொல்லிட்டார், சம்பிரதாயம் ரொம்ப பழமையான சம்பிரதாயம் தான், ஆனா நம்பெருமாள் பார்த்தார், ராமானுஜர் வளர்த்தார் போல இன்னொருத்தர் இந்த சம்பிரதாயத்தை வளர்க்கவில்லை. பல பேர் வளர்த்திருக்கிறார்கள், மாற்று கருத்தில்லை. இருந்தாலும் ஸ்ரீரங்கம், கரிசைல மஞ்சனகிரி, தார்க்ஷ்யாத்ரி சிம்ஹாச்சலவு, ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமஞ்ச பதரீநாராயணம் நைமிஷம், ஸ்ரீமத்வாரவதி பிரயாக மதுராயோத்யாகயா புஷ்கரம், சாளகிராமகிரிம் நிஷேவ்ய ரமதே ராமானுஜோயம் முனிஹி. ஆசேது ஹிமவந்தம், திருவரங்கன் தொடங்கி நேபாள சாளகிராமம் வரைக்கும் போய் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வளர்த்த பெருமை ஒருவருக்கு உண்டுனால் அப்பெருமை பகவத் ராமானுஜருக்குத்தான் உண்டு. அதனால நம்பெருமாள் என்ன பண்ணிட்டார், இந்த சம்பிரதாயத்துக்கு எம்பெருமானார் தரிசனம் என்றே பெயராக கடவது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான திருநாமத்தை கொடுத்துட்டார். அப்ப போதாயனர் போன்றவர்கள் ராமானுஜருக்கு ரொம்ப முன்னே வாழ்ந்தவர்கள். டங்கர், திரமிடர், குஹதேவர், பாருச்சி இப்படின்னு எல்லாம் சொல்லுவார்கள். இவாளெல்லாம் ரொம்ப பழைய காலத்தவா. அவர்களும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தான் அவலம்பித்திருந்தார்கள், அவர்களும் ஸ்ரீ வைஷ்ணவர்களாகத்தான் இருந்தார்கள். அந்த போதாயனருடைய உரை நூல் அதை பார்த்தாத்தான் ஸ்ரீபாஷ்யம் இயற்றவே முடியும். கூரத்தாழ்வானை உடன் அழைத்து கொண்டு குரேஷரே நாம் புறப்படலாம்னு சொல்லி சில சீடர்களோட காஷ்மீர் வரைக்கும் போயிட்டார்.
காஷ்மீர்னு கூட சொல்ல முடியாது. இன்றைக்கு இருக்கிற பாகிஸ்தானத்துல தான் அந்த இடமே இருக்குங்கிறார். அந்த இடம் வரைக்கும் ராமானுஜர் போயிட்டார். அங்க இருக்கிற ராஜாவினிடம் மன்றாடி அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டார். ராஜா சொல்லிட்டான், ஒரு பிரதி தான் இருக்கு, நீர் கேட்டா தரமாட்டேன்னு சொல்ல முடியல, ஒரே ஒரு காப்பி தான் இருக்கு புஸ்தகம், உமக்கு தருகிறேன், நீர் அதை வேலையை முடிஞ்ச உடனே பத்திரமா கொடுத்துடணும்னு சொல்லிட்டான். ராமானுஜர் பெற்றுக்கொண்டு போனார். சில நாள்கள் ஓடியது. அங்க இருக்கிற மற்றைய மத வித்வான்கள் எல்லாம் ஒரு ஆலோசனை பண்ணினார். புதுசா தென்னாட்டிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கார், அவர் ஏதோ ஒரு உரைநூல் இயற்ற போகிறாராம். அந்த உரைநூலை அவர் இயற்றிவிட்டார்னு சொன்னால் நம்முடைய மதம், நம்முடைய சித்தாந்தம், கொள்கைகள் எல்லாம் என்னாவது? அவர் எழுதாதபடிக்கு நாம ஏதேனும் செய்ய வேண்டும் அப்படின்னு தீர்மானித்து கொண்டு அதற்கு ஒரே வழி, அவர் பெற்று சென்ற அந்த போதாயன விருத்தி கிரந்தம், அந்த உரைநூல் இருக்கிறதே, அதை களவாடுவதே ஒரே வழி அப்படின்னு தீர்மானித்து விட்டார்கள். அதுக்காக சில பேர் கூலிக்காரர்களை எல்லாம் நியமிச்சுட்டார். நீங்க போய் அந்த புத்தகத்தை திருடிக்கொண்டு வந்து விடுங்கோள். அவளும் திருடின்னு வந்துட்டார். ராஜாவினிடத்துல திரும்ப புத்தகம் சேர்க்கப்பட்டது. ராஜா பார்த்தா ஏற்கனவே கொடுத்து ஒரு தடவை கொடுத்து அவர் பறி கொடுத்துட்டார். நல்ல வேளை நம்ம கிட்ட திரும்ப கிடைச்சு கொடுத்து, இனிமே அவன்கிட்ட போய் கேட்டு பிரயோஜனம் இல்லைன்னு ராமானுஜரும் உணர்ந்தே இருந்தார். அங்க போறது பிரயோஜனப்படாது, ஐயோ கையில கிடைச்சதை விட்டுட்டோமே, இனிமேல் எப்படி இந்த உரைநூல் மேலே ஸ்ரீபாஷ்யத்தை எங்கனம் இயற்றுவதுன்னு கவலையில் ஆழ்ந்தார். பக்கத்துல கூறத்தாழ்வான் இருந்தார் பாருங்க, அழகா வார்த்தை சொல்லிட்டார். சுவாமி எதுக்காக தேவரீர் கவலைப்படுறது? ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அந்த புத்தகத்தை அடியேன் முழுவதுமாக படித்து முடித்து தரித்திருக்கிறேன். ஒரு புஸ்தகத்தை முழுசா படிக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டம், அதை படிச்சதை அப்படியே நினைவுல வச்சுட்டு இருக்கேன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை விட பெரிய கஷ்டம் தெரியுமா? இது அனைத்தையும் ராமானுஜருக்கு தொண்டுகளை செய்து கொண்டே செய்ய வேண்டும். ஏதோ அவர் கையில் ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு நீர் போய் ரூம் உள்ள போய் உட்காந்துட்டு அப்பப்போ வேலைக்கு நாங்கள் காப்பி டிஃபன் சாப்பாடெல்லாம் ரூமுக்கு கொடுத்து அனுப்புகிறோம், நீர் புஸ்தகத்தை முழுசாக படிச்சுட்டு வாரும் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படலை. இங்கே எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கொண்டு அவர் செய்யவும் வேண்டும். அதன் நடுவில் புஸ்தகத்தை படிக்கிறதுங்கிறது சாதாரணமாக ஒருத்தரால முடியாத காரியம். அதை ராமானுஜரே கேட்டுட்டார், உமக்கு எங்கிருந்து நேரம் கிடைத்தது? அப்படியே கண்ணிலிருந்து கண்ணீர் பெருகுகிறது ராமானுஜருக்கு. புஸ்தகம் தொலைஞ்சு போச்சேன்னு அழுதுட்டு இருக்கார். கூறத்தாழ்வான் பக்கத்துல வந்தார், கை கூப்பினார். ஆச்சாரியரை மெதுவா ஸ்பரிசித்து கொண்டே சொல்றார், முதுகுல தடவி கொடுத்துட்டே சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். சுவாமி கவலைப்பட வேண்டாம், தேவரை உண்மை தேற்றிக் கொள்ள வேண்டும். உம்மை பார்த்துத்தான் எங்களுக்கெல்லாம் சக்தியே ஏற்படுகிறது. எம்பெருமானாரை காட்டிலும் ஒரு பெரிய வலிமைங்கிறது நமக்கு உண்டா? ராமானுஜரை பார்த்தா தான் நமக்கே சக்தி. அவரே சக்தி இழந்திருக்கிறார்னு சொன்னால் நாம் எல்லாம் எங்கே போவது? கூறத்தாழ்வான் தேற்றுகிறார், நீர் கவலைப்பட வேண்டாம். ராமானுஜர் அழுதபடியே சொன்னார், ஐயோ கையில கிடைச்சதை நாம தவற விட்டுட்டோமே, இனிமேல் எப்படி நான் ஆளவந்தாருடைய திருவுள்ள கிடக்கையை நிறைவேற்றுவேன்? தான் ஒன்றும் புஸ்தகத்தை எழுதி ஸ்ரீபாஷ்யக்காரர்னு பேர் வாங்கணும்னு இவருக்கு ஆசை கிடையாது. நான் பெரிய பிரதிஜை பண்ணி வச்சிருக்கேன், மடங்கி இருந்த 3 திருவிரல்கள் நான் பிரதிஜை பண்ணின வனந்தரம் நிமிர்ந்தன. நடந்ததா இல்லையா? அதுல முக்கியமான ஒன்று, பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு உரைநூல் இயற்றப்பட வேண்டும் என்பது ஆளவந்தாருடைய கனவு. கனவு கைகூடி விட்டது என்றே நினைத்திருந்தேன், இப்படி கனவா போச்சேங்கிறார். கனவு கைகூடி நனவா போறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அது கனவாவே போயிடுதேன்னு கதறுகிறார். கூறத்தாழ்வான் சொல்றார், சுவாமி கவலைப்பட வேண்டாம், அந்த புத்தகத்தை முழுவதுமாக படித்து நெஞ்சிலே தரித்து வைத்திருக்கிறோம். இங்கே சொல்லவோ இரண்டாத்தின் நடுவிலே சொல்லவோன்னு கேட்டார். அந்த புத்தகத்தை அப்படியே இங்கேயே ஒப்புக்கிட்டுமா இல்ல ஸ்ரீரங்கம் போனப்புறம் சொன்னா பரவாயில்லையான்னு கேட்டார். இதுல பெரிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்ப கடகடன்னு சொல்லிடுவேன், ஆனா பயண கதியில ஸ்ரீரங்கம் போறதுன்னா இப்ப இங்க இருந்து 2 மாசம் ஆகும். அதுக்கப்புறம் கேட்டா மறந்து போயிடுவேன். இப்ப வீட்டிலேயே கூட நீங்க பார்த்தீர்களானால் ஏதேனும் ஒரு வஸ்துவை நாம தேடிட்டே இருக்கோம்னால் ஆத்துல கேட்பா, என்ன தேடிட்டு இருக்கீங்கோ? இல்ல நான் ஒரு பேனா வச்சிருந்தேனே, இங்க வச்சேன் அங்க வச்சேன், இப்ப எனக்கு வேண்டாம், ஒரு வாரம் கழிச்சு தான் எனக்கு வேணும், அப்ப நீ ஞாபகப்படுத்துன்னு சொன்னா என்ன தெரியுமா சொல்லிடுவா? இப்ப ஞாபகம் இருக்கு, கேட்கறச்சே சொல்றேன், எங்க இருக்கு வேணும்னா பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு வாரம் கழிச்சு வந்து கேட்டா எனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாதுங்கிறா. ஒரு பேனாவை தேடி கொடுக்கறதுக்கே இன்னைக்கு நினைவு இருந்தா ஒரு வாரம் கழிச்சு நினைவு இருக்குன்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. அப்ப கூறத்தாழ்வான் என்ன சொல்றார், நீர் பயப்பட வேண்டாம், இவன் இப்ப கேட்டா தான் சொல்லுவான் போல் இருக்கு, ஸ்ரீரங்கத்துக்கு போய் கேட்டா, சுவாமி நான் தான் அப்பவே சொல்றேன்னு சொன்னேனே, அப்ப கொஞ்சம் ஞாபகம் இருந்தது, இப்ப அங்கேயே நீங்க வரைச்ச இன்னும் புதுசா பல விஷயங்கள் புத்தியில ஏறிட்டே இருக்கு. ஏறுறதா இல்லையா? பல விஷயங்கள் புத்தியிலே புதிதாக ஏறிக்கொண்டே இருக்கிறது. இப்ப நான் கூறத்துக்கு வரச்சேவே வழியில ஒரு இடத்துல பார்த்தேன், லிங்கேந்தி ஆஞ்சநேயர் அப்படின்னு ஒரு சிறிய கோயில் கட்டியிருந்தா. ரொம்ப சிறிய கோயில். வண்டியில தான் வந்தேன், பார்த்துட்டே வந்தேன். லிங்கேந்தி ஆஞ்சநேயர் அப்படின்னு போட்டிருந்தார். அது என்ன லிங்கேந்தின்னு பார்த்தேன். அது சரியா போட்டாலும் லிங்கமேந்தின்னு போடணும் முதல்ல. அது மாதிரி லிங்கேந்தின்னு போட்டு வச்சிருக்கா. லிங்கமேந்தின்னு போட்டுட்டா மட்டும் அது சரியாயிடுமான்னு சொன்னால்
ராமனை தவிர ஏதும் அறியாதவர் ஹனுமான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவருக்கு தெரிஞ்ச தெய்வம் எல்லாம் ராமன் மட்டும்தான். ராமனை தவிர அவருக்கு யாரையுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவரை உட்காத்தி வச்சிருக்கா. உள்ளுக்குள்ள அவர் எப்படி இருக்காரோ தெரியல. அதில் பார்க்கல, வண்டி கடந்து வந்தாச்சு, கோயிலை கடந்தாச்சு. மேலே பார்த்தோன்னா ஒரு பெரிய ஹனுமானுடைய திருவுருவச் சிலை வடிச்சு வச்சிருக்கா. அவர் இப்படி உட்கார்ந்துருக்கார். அவர் கையில ஒரு சிவலிங்கத்தை வேற வச்சுட்டா. அதை கையில வச்சுட்டே அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். பார்த்த உடனே கொஞ்சம் பதப்பதைப்புக்கு உள்ளானேன். ஐயோ, ராமனை தவிர அவருக்கு வேற யாரையுமே தெரியாதே, அவரை போய் இப்படி மாத்தி வச்சுட்டாளே நினைச்சுட்டா. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தேன் பாருங்கோ. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தா பெரிய பலகை வச்சிருந்தான். அதுல என்ன எழுதப்பட்டிருந்ததுன்னா, ஹோசான்னா சுவிசேஷ ஜப கூட்டம் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. நான் பார்த்தேன், இதுக்கு அது எவ்வளோ தேவலான்னு தோணி போச்சு. இதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோன்றி போச்சுன்னா, கூரத்தாழ்வான் திருவவதரித்திருக்கிற ஒரு ஒப்புயர்வற்ற திவ்ய தேசம். திரும்பவும் சொல்றேன், இது சாதாரண திருத்தலம் அன்று. 108 திருப்பதிகளையும் ஒரு தராசு தட்டிலே வையுங்கோள். கூரமாநகரத்தை ஒரு தராசு தட்டிலே வையுங்கோள். திருமழிசையை பற்றி சொல்றாள் இல்லையோ, உலகம் மழிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ்கோலால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிதுன்னு சொல்லுவார்கள். அந்த திருமழிசையை கூட தூக்கி இந்த தட்டோட வச்சிருக்கோம். உலகம் மொத்தத்தையும் வச்சுட்டு 108 திவ்யதேசங்களையும் வச்சுட்டு திருமழிசையும் கூட சேர்த்து வையுங்கோள். ஒரு கூரத்திற்கு ஈடாகாதுங்கிறது தான் உண்மை. அதனால இந்த பலகையை பார்த்த பாருங்க, இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துகள், இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துகள். அப்ப மனசு உடனே என்ன தெரியுமா சொல்லிடுத்து, ஐயோ இன்னும் 100 லிங்கமேந்தி ஆஞ்சநேயர் வந்தா கூட தேவலாம், வேண்டியதில்லைதான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் எந்த ஆபத்து பெரிய ஆபத்தா இருக்குன்னு முதல்ல பார்க்க வேண்டும் இல்லையோ. அந்த பெரிய ஆபத்தை நாம களையணும்னு சொன்னால் இங்க யூனிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க ஒன்றாக இருந்துதான் ஆக வேண்டும். பிற்பாடு இவர்களுக்கு சொல்லணும், இல்லம்மா இந்த மாதிரி அவரை எழுந்தருள பண்ணுவதுங்கிறது தவறு, அவருக்கு ராமனை தவிர யாருமே தெரியாதுங்கிறத பின்னாடி சொல்லிக் கொள்ளலாம். முதல்ல நாம இப்படி நம்ம புறத்தில இருந்து நம்மை ஆக்கிரமிக்க வருகிறவர்களாக இருக்கிறவர்கள்னு சொன்னால் அவர்களை வெற்றி கொள்வதுங்கிறது முக்கியம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இங்க வரைச்ச என்னென்ன பேசணும்னு நினைச்சுட்டே வந்தேன் பாருங்கோ. இந்த 2 விஷயத்தை பார்த்த உடனே மண்டைக்குள்ள அதே தான் ஓடிண்டே இருக்கு. 20 நிமிஷத்துக்குள்ள இத்தனை மாற்றம் ஏற்படுகிறதுன்னா, காஷ்மீரத்திலேருந்து கிளம்பி ஸ்ரீரங்கம் வரத்துக்குள்ளேனா எத்தனை விஷயம் கண்ணிலே படும், எத்தனை விஷயங்கள் வார்த்தை பரிமாற்றத்திற்கு உள்ளாகும். அப்ப வந்துட்டு திரும்ப வந்த உடனே அந்த போதாயன விருத்தி கிரந்தம் சொல்லுன்னா, அது அப்படி ஏதோ ஒரு புஸ்தகம் இருந்ததுல இங்க, ஆமா பார்த்தேன், அப்ப ஞாபகம் இருந்தது, இப்ப ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? கூரத்தாழ்வான் சொல்றார், அந்த பயமெல்லாம் உனக்கு வேண்டவே வேண்டாம். இப்ப கேட்டாலும் சொல்றேன், இரண்டாத்தின் நடுவிலே கேட்டாலும் சொல்லுகிறேன், திருவரங்கத்துல கேட்டாலும் சொல்லுகிறேன் விட்டார். அதனாலதான் பெரிய ஏத்தம் ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யத்துக்கு என்னன்னால், அவர் சொல்ல சொல்ல போதாயன விருத்தி கிரந்தத்தினுடைய விஷயங்களை முதல்ல கூரத்தாழ்வான் சொல்லுவார். இந்த மாதிரி உயர்ந்த ஆசனத்துல ராமானுஜர் அமர்ந்திருப்பார், கீழே கூரத்தாழ்வான் அமர்ந்திருப்பார். போதாயன விருத்தி கிரந்தத்தை அவர் நினைவிற்கு கொண்டு வந்து அப்படியே அதை ஒப்பிப்பார். அதை கேட்டுட்டு ராமானுஜர் அதற்கு பொருள் சொல்லுவார். அந்த பொருளின் மேல விவரணம் செய்யப்பட்டு ஸ்ரீபாஷ்யமாக ராமானுஜர் சொல்லுவார். அதை கூரத்தாழ்வான் எழுத வேண்டும். இப்படித்தான் ஸ்ரீபாஷ்யங்கிற நூலே பிறந்தது. போதாயன விருத்தி கிரந்தத்தை அவர் சொல்லணும், அதை ராமானுஜர் கேட்டுட்டு அதுக்கு பொருள் சொல்லணும், அதுக்கு மேல விவரணமாக ஸ்ரீபாஷ்யத்தை சொல்லுவார். சூத்திரங்களுக்கு ஒருங்க விட்டு அந்த அர்த்தங்களை சொல்லுவார். அதை கூரத்தாழ்வான் எழுத வேண்டும். அப்படித்தான் ஸ்ரீபாஷ்யமே பிறந்தது. அப்ப என்ன கேட்டுக்கோ, ஸ்ரீபாஷ்யக்காரருங்கிற திருநாமம் ராமானுஜருக்கு சரஸ்வதி தேவி நல்கினாள்னு சொன்னால், கூரத்தாழ்வான் இல்லைன்னா ஸ்ரீபாஷ்யமும் இல்லை, ஸ்ரீபாஷ்யக்காரரும் இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால தான் மொழியை கடக்கும் பெரும் புகழான்னு கொண்டாடப்படுகிறார். அவருக்கே ஆழ்வான்கிற திருநாமம் ஏற்பட்டதுனால், உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன், மயர்வர மதிநல மருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழன்மனனே. நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியினுடைய முதற் பாசுரம், ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். காஞ்சி தேவப்பெருமாளை அயர்வரும் அமரர்கள் அதிபதினு கொண்டாடுகிறார். சமஸ்த தேவதைகளுக்கும் மேலானவனான பெருமான், இமையோர் தலைவன் கொண்டாடப்படுகின்ற பெருமான். இமையோர் தலைவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி, வானவரதம் முன்னவன், தேவராஜன். என்ன அந்த பெருமான் கொண்டாடப்படுகிறான் இல்லையோ, இந்த பாசுரத்தினால்தான் கூரத்தாழ்வானுக்கு கூரத்தாழ்வான்கிற திருநாமமே ஏற்பட்டதுன்னு சொல்லுவார்கள். அழகான சரித்திரம். சில சீடர்கள் ராமானுஜரிடத்திலே வந்து திருவாய்மொழிக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு கேட்டார். ராமானுஜர் சொன்னார், நம்ம விட குரேஷர் ரொம்ப நன்னா சொல்லுவார், அவர்கிட்ட போய் கேளுங்கோ அப்படின்னு. குரேஷரே, இவாளுக்கெல்லாம் நீர் திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். பகவத் விஷய காலக்ஷேபம்,
பகவத் விஷயம்னு பேர் வச்சிருக்கா பாருங்க. ஏன் ஸ்ரீராமாயணம் பகவத் விஷயம் கிடையாதா? அது பகவானை பத்தின விஷயம் தானே. மகாபாரதம் பகவானை பத்தின விஷயம் தானே. ஸ்ரீ விஷ்ணு புராணம் பகவானை பத்தின விஷயம் தான். பாகவதம் பகவானை பத்தின விஷயம் தான். அவ்வளவையே 4000 திவ்ய பிரபந்தங்கள்ல இருக்கிற ஒரு நூலும் பகவானை பத்திய விஷயம்தான். ஆனா திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களுக்கு தான் பகவத் விஷயம்னு பேர் ஏற்பட்டிருக்கு. பகவத் விஷயம்னு சொன்னாலே அது திருவாய்மொழி காலக்ஷேபம் தான். எனவே அந்த சீடர்களை கூரத்தாழ்வான்றதுல, அப்ப கூரத்தாழ்வான்ற பேர் இல்லை, கூரேஸ்வர் அல்லது ஸ்ரீவத்ச சின்ன மிஸ்ரர், ஸ்ரீவத்சாங்கர், அதுதான் திருநாமம். அவர் ரெண்டு அனுப்பிச்சு வச்சுட்டார். சீடர்கள்லாம் போனா உயர்நலம் உடையவன்னு சொல்றார் பாருங்க. ஆழ்வான் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுவார். சீடர்கள்லாம் பார்த்தா சரி, அது என்ன ரத்த கொதிப்போ சர்க்கரையோ என்னன்னு தெரியல, இன்னைக்கு மயங்கி விழுந்துட்டார், நாளைக்கு வந்துக்கலாம்னு நாளைக்கு வந்தா உயர்நலமுடையவன் திரும்பவும் மயங்கி விழுறார். தினந்தோறும் இப்படியே நடந்துட்டு இருக்கு. சில மாதங்கள் போன பிற்பாடு ராமானுஜர் அந்த சீடர்களை பார்த்து கேட்டார், எங்கிட்ட திருவாய்மொழி கேட்கணும்னு வந்தீங்கோ, உங்களை எல்லாம் நான் ஸ்ரீவத்ச சின்ன இடத்துலயே அனுப்பி வைத்தேன், எத்தனை பாசுரங்களாயிருக்கு, எத்தனை பத்தாயிருக்கு, எத்தனை பதிகமாயிருக்குன்னு கேட்டார். 10வது பதிகமாவது பாசுரமாவது இன்னும் முதற் பாசுரத்திலே முதலடியே நடந்த பாடில்லைன்னா, ஏன் சுவாமி ஒரு 3-4 மாசமா நடந்துட்டு இருக்கேன், இல்ல 6 மாசமா நடந்துட்டு இருக்கேன்னா என்ன நடக்கிறதுன்னு நாங்க இப்போ சொல்றோம் சுவாமி. ஏன் நீங்கள்லாம் போலையா? நன்னா போயிட்டு தான் இருக்கோம், தினப்படி போயிட்டு இருக்கோம். என்ன நடக்கிறது அங்கன்னா? ஒன்றும் நடக்கலேங்கிறது தவறாம நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அப்படி என்னதான் நடக்கிறதுன்னு கேட்டால் நாங்கள் போவதும் அவர் கீழே விழுவதும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. உடனே அவரை அழைத்தார். ஏன் சுவாமி என்னாச்சுன்னு கேட்டார் ராமானுஜர். அவர் மெதுவா சொல்றார், சுவாமி அந்த முதல் வரி இருக்கிறதே அது என்னை ஏதோ செய்கிறதுங்கிறார். ஏன் அப்படி என்ன பண்ணிவிடுத்தோமே? அந்த உயர்வர ஐயோ அதை சொல்லாதையும் சொன்னா இப்ப திரும்ப நான் மயங்கி விழுந்துடுவேங்கிறார். ஏன் அதுல என்ன மயங்கி விழற அளவுக்கு அதுல என்ன இருக்குன்னால் ஆச்சரியமான வார்த்தை சொன்னார். எத்தனையோ சமயக்காரர்கள், எத்தனையோ மதத்தை சேர்ந்தவர்கள் பகவானுக்கு குணங்களே இல்லைங்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாமெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். நாம என்ன சொல்றோம்னா பகவானுக்கு எண்ணிலாத குணங்கள் உண்டுங்கிறோம். சமஸ்த கல்யாண குணாத்மகன் அப்படின்னு பகவானை கொண்டாடுகிறோம். பெருமான் குணக்கடலாக நிரூபிக்கப்படுகிறான் நம்மவர்களாலே. ஆளவந்தார் பாடினார், வசீவதான்யோ குணமான ருஜுஹு சுச்சிஹி மிருதுஹு தயாளுஹு மதுரஹா ஸ்திரஹா சமஹா கிருதீகிருதஜ்ஞஸ்த்வமசி ஸ்வபாவதஹா சமஸ்த கல்யாண குணாமிருதோததிஹின்னர். பெருமானே நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒரு குணசாகரமாட்ட இருக்கேப்பான்னர். நீ ஒரு குணசாகரம், குணக்கடல் நீ அப்படின்னு ஆளவந்தார் கொண்டாடுறார். ஆனா சில மதக்காரர்கள் என்ன சொல்லிடுறா, பகவான்னா ஒண்ணும் கிடையாது, குணம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ரூபம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்படின்னு எதுவுமே இல்லை இல்லை இல்லைன்னே சொல்லிட்டு இருக்கா. கூரத்தாழ்வான் சொன்னார், இப்ப அவருக்கு என்ன பேரு? ஸ்ரீவத்ச சின்னர், ஸ்ரீவத்சாங்கர், அதுதான் பேரு. அவர் சொல்றார், சில பேர்கள்லாம் பெருமானுக்கு குணமே இல்லைன்னு சொல்றாளே, அப்படி சொல்றவானுடைய மிடத்தை பிடிக்கிறா போலே, மென்ன முறிக்கிறா போலே, கழுத்தை பிடிக்கிறா போலே ஆரம்பிக்கிறச்சேவே ஆழ்வார் என்ன போடு போட்டார், உயர் நலம் உடையவன். பெரிய சித்தாந்தம் இது. எடுத்த எடுப்புல சொல்லிட்டார் பாருங்க, பெருமான்கிறவன் சமஸ்த கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமானவன். இதை கேட்கறச்சே எனக்கு எப்படி தோன்றதுன்னா, யார் யாரெல்லாம்டா சொன்னது பெருமானுக்கு குணம் இல்லைன்னு சொன்னது இங்க வாங்கோன்னு சொல்லி அவர்கள் மென்ன முறிக்கிறா போல பாடியிருக்கார் ஆழ்வார். இதை கேட்டாலே என் உள்ளம் சிதிலம் அடைகிறது. காலாழும் நெஞ்சழியும் கண்சுழலுங்கிற அந்த நிலைமையை நான் அடைகின்றேன். அதனால மயங்கி விழுந்துட்டேன்னார். அதனால நான் மயங்கி விழுந்துட்டு இருக்கேன். எம்பெருமானார் மெல்ல புன்னகைத்தார், சிரிப்பை உதிர்த்தார். அவர் அழகா சொல்றார், இப்படித்தான் ஆழ்வார் 3-6 மாசம் மோகித்திருந்தார். நம்ம ஆழ்வார் இருக்கார் பாருங்க, அவர் மயங்கி விழற கேசு தான். அவர் தான் முதல்ல மயங்கி விழற கேசு. ஏன் மயங்கி விழுந்துட்டார் அப்படின்னா, அதுவும் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை மயங்கி விழுந்திருக்கார். ஒரு தடவையும் 6 மாசம் மயங்கி விழுந்திருக்காருனால் 3 மாசம் மயங்கி விழுந்திருக்கிறார் ஆழ்வார். அந்த ஆழ்வாரை போலவே இவரும் இருக்கார். அதனால இவரையும் ஆழ்வார்னே சொல்லலாம். ஆனா எந்த ஆழ்வார்னு கேள்வி வந்துடும். இப்ப 2 பேரையும் ஆழ்வார்னா எந்த ஆழ்வார்னு கேள்வி வராதா? அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு ஒரு ஆச்சாரியர். இங்க வந்த உடனே ஒரு அம்மாவை பார்த்தேன். அந்த அம்மா சொன்னா, அடியன் அருளாள பெருமாள் எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தி அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம்மான்னு. அடுத்த வார்த்தை சொன்னா பாருங்க, இன்னைக்கு அருளாள பெருமாள் எம்பெருமானாரை பத்தி சொல்லும்போதுன்னா, அப்பதான் ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி கிடுகிடுத்து போயிட்டேன் அடியன். இது கூரத்தாழ்வானுடைய அவதார ஸ்தலம், இன்னைக்கு கூரத்தாழ்வானுடைய அவதார மகோத்சவ நன்னாள். இந்த அம்மா அருளாள பெருமாள் எம்பெருமானாரை பத்தி கேட்கறாளே. ஆனா அப்ப என்ன தெரியுமா நினைச்சுட்டேன், அவர் வரணும்னு இருந்தா அவரா வருவார்னு நினைச்சுட்டேன். இதோ வந்துட்டார். அவர் வரணும்னு இருந்தா அது அவரா வந்துருவார். இப்ப வந்துட்டார் பாருங்க. எப்படின்னு சொல்றேன், இப்போ ஆழ்வார்னு இவருக்கு பேரை வச்சுட்டா எந்த ஆழ்வார்னு கேள்வி வரும்னு சொன்னேன்னா இல்லையா? அதுக்கு உதாரணத்துக்கு தான் இப்ப இந்த கதை எடுத்திருக்கேன். அருளாள பெருமாள் பெருமானார் என்ன பண்ணார், அவருக்குன்னு தனியா ஒரு மடம், அந்த மடத்துல அவர் இருந்துட்டு இருக்கார். சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தவா வழி கேட்கறா போல சில பேர்கள் இடத்துல எம்பெருமானார் மட்டம் எங்க இருக்குன்னு கேட்டார்.
அந்த குழந்தைகள் என்ன சொல்லிட்டா, யாரை கேட்டாலும் அவ என்ன தெரியுமா சொல்லிட்டா, எந்த எம்பெருமானார் மட்டம்னு கேட்டான். என்னது எந்த எம்பெருமானார் மட்டமா? அதுக்குள்ள 2 எம்பெருமானார் ஆயாச்சா? ஒரிஜினல் இருக்கும் போதே இன்னொன்னா அப்படின்னு கேட்டிருக்காவா. எந்த எம்பெருமானார்? அப்ப அவ சொல்லியிருக்கா, இல்ல இல்ல எம்பெருமானார்னு முதல்ல இருந்தே இருக்கிறவர் ராமானுஜர், அவருடைய மட்டமும் உண்டு. அவருடைய சீடர் அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு இருக்காரே, அவரும் இருக்கார். அதனாலதான் எந்த எம்பெருமானார்னு கேட்டோம். அதுக்குள்ள 2 ஆயிடுத்தா அப்படின்னு கேட்டிருக்கா வந்தவா. இது அருளாள பெருமாள் எம்பெருமானார் திருச்செவியுற்றார், அவர் செவிகள்ல விழுந்தது. அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியர்கிட்ட பார்க்கவே முடியாது. அவர் உடனே என்ன தெரியுமா பண்ணிட்டார், மட்டத்துல இருந்து வெளியில வந்தார், ஆட்களை எல்லாம் வரவழைத்தார். இந்த மட்டத்தை இப்போதே தரைமட்டமாக இடித்து போடுங்கோள்னு சொல்லிட்டார். மட்டம் அப்பவே இடிக்கப்பட்டது, அவருக்கு நிக்க இடம் கிடையாது. நேர ராமானுஜத்துல போய் விழுந்தார். இனிமே நான் தனியாலாம் இருக்க மாட்டேன் அடியேன், ஏன்னா தனியா இருந்தேன்னா வரவா எந்த எம்பெருமானார் மட்டம்னு கேட்கிறாளே, அதுவே எனக்கு பகீர்னு இருக்குன்னார். நாமளா இருந்தா பாத்தியா, அவர் இருக்கும்போதே நமக்கு இன்னொரு செல்வாக்கான இடம் கிடைச்சிருக்கு, எந்த எம்பெருமானார்னு கேட்கிற அளவுக்கு வளர்ந்துட்டோம்னு நினைச்சுப்போமா இல்லையா? அவர் அப்படிலாம் நினைச்சுக்கவே கூடாதுங்கிறதுக்காக அந்த அப்படி நினைச்சுக்கிறவரும் அல்லறவர். உடனே நேர போயிட்டார். அப்ப எந்த எம்பெருமானார்னு கேள்வி வரா போலே, இப்ப குரத்தாழ்வானுக்கும் ஆழ்வார்னு பேர் வச்சுட்டோம்னா எந்த ஆழ்வார்னு வரும் இல்லையோ? ராமானுஜர் பார்த்தார், இவர் ஆழ்வார போன்றவர், ஆனா ஆழ்வார்ல இருந்து வேறுபட்டவர்னு எப்படி காட்டுறது? அவர் ஆழ்வார், அவர் ஆழ்வார் 2 தடவை சொன்னார். இவர் ஆழ்வான், இவர் ஆழ்வான் அப்படின்னு விட்டார். அவர் ஆழ்வார், இவர் ஆழ்வான். குணத்தினால 2 பேருக்கும் ஒத்துமை இருக்கு. அந்த ஆழ்வார் எப்படி மயங்கி மயங்கி விழுந்தாரோ அது போல நீரும் மயங்கி விழுகிறீர். நீரும் ஆழ்வாரே, ஆனா ஆழ்வார்னு சொன்னா யாருன்னு கேள்வி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆழ்வார்னு சொன்னா நம்ம ஆழ்வார் தான், ஆழ்வான்னு சொன்னா குரத்தாழ்வான் தான். ஏன்னா எத்தனையோ நடாதூர் ஆழ்வான் உண்டு, திருமலை அனந்தாழ்வான்னு உண்டு, கோமடத்தாழ்வான்னு உண்டு, கோளரி ஆழ்வான்னு உண்டு, அரணபுரத்தாழ்வான்னு உண்டு, ஸ்ரீஆழ்வான்னு உண்டு, எத்தனையோ பேர் உண்டு. ஆழ்வான்னு பின்னாடி அந்த அடைமொழி சேர்க்கப்பட்டவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் வெறுமனே ஆழ்வான்னு சொல்லி பாருங்கள், அது யாரை சுட்டும்னு சொன்னால் குரத்தாழ்வானை மட்டும்தான் சுட்டும். மீதி பேரெல்லாம் சொல்லணும்னா நீங்க அனந்தாழ்வான்னு சொல்லணும், அரணபுரத்தாழ்வான்னு சொல்லணும், கோளரி ஆழ்வான்னு சொல்லணும், கோமடத்தாழ்வான்னு சொல்லணும், இப்படி ஒன்னொன்னு சேர்த்து தான் சொல்லணும். ஆனா வெறுமனே ஆழ்வான்னு சொன்னால் அது குரத்தாழ்வானை மட்டுமே குறிக்கும். இப்போ வரதராஜ பெருமாள், ரங்கநாத பெருமாள், ஸ்ரீனிவாச பெருமாள், வெறுமனே பெருமாள்னு சொல்லுங்க, ராமனைத்தான் சொல்லும். ராமனுக்கு தான் பெருமாள்னு திருநாமம். அதை போல வெறுமனே ஆழ்வான்னு சொன்னால் அது குரத்தாழ்வானை மட்டுமே காட்டி நிற்கும். அதனால தான் அவருக்கு குரத்தாழ்வான்கிற அந்த உயர்ந்த திருநாமம் கிடைத்தது என்று நம்மவர்கள் ரொம்ப ஆச்சரியமாக போற பொலிய கொண்டாடுகின்றார்கள். எத்தனை ஏத்தம், எத்தனை ஏத்தம்! மிகச்சிறந்த குலத்திலே ஹாரீத குல திலகர்னு கொண்டாடப்படுகிறார். உயர்ந்த குலத்திலே பிறந்தவர். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீழ்விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பலந்தரும் மத்தம் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்ல நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம்னு பாசனம் இருக்கும் இல்லையோ? குலம் தரும் சிறந்த குலத்திலே பிறந்திருந்தார். பணங்காசுக்கு குறவே கிடையாது, அத்தனை பணங்காசு. தினந்தோறும் அன்னதானம் ததியாராதன கைங்கரியத்தை விசேஷமாக செய்து வந்தவர். சோறு போடுறது ஒரு பெரிய விஷயமானு இன்னைக்கு இருக்கிறவா கேட்டுவிடலாம். இன்னைக்கே பெரிய விஷயம்தான், அன்றைக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன் நீங்க இங்க இத்தனை பேர் இருக்கீங்களோ இல்லையோ, என்னை விட வயதில் பெரியவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். சுமாரா 70 கடந்தவா, 60 கடந்தவா, 80 கடந்தவா எல்லாரும் இங்க இருக்கீங்களோ இல்லையோ. உங்களையே கேட்குறேன், இன்னைக்கு சாப்பாடு இத்தனை சுலபமா நமக்கு எல்லாம் கிடைச்சி விடுறா போலே ஒரு 50 வருஷம் முன்ன 60 வருஷம் முன்ன கிடைச்சிட்டு இருந்துதான்னு பாருங்க. ஒரு வீட்லையும் குடும்பம் ரொம்ப பெருசா இருக்கும். நீ காட்டால கூட என் பிள்ளை அம்மாவன்ட்ட கேட்டு இருந்தான், இன்னைக்கும் இதைத்தான் பண்ணியிருக்கியான்னு எதையோ கேட்டான் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்ன. நான் சொன்னேன், இன்னைக்கும் இதுதானான்னு சொல்லாதே, இன்னைக்கு இது கிடைச்சிருக்கேன்னு கொண்டாடு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சுமார் 60 வருஷங்களுக்கு முன்பெல்லாம் குடும்பம் பெருசா இருக்கும். பல குடும்பங்கள்ல வைதிகர்கள் குழந்தைகளை கொண்டு போய் பாடசாலையில சேர்த்துடுவா. எதுக்காக பாடசாலையில சேர்க்கிறா அப்படின்னா, குழந்தை படிக்கட்டுங்கிறதுக்கெல்லாம் பாடசாலை சேர்க்க மாட்டா. இங்கே சோறு இல்லை, அங்கே போனால் சோறாவது கிடைக்குமேனு போய் சேர்ப்பா. பாவம், இது நிஜம். இது அப்படித்தான் காலம் இருந்தது. பாடசாலையில் கொண்டு போய் குழந்தைகளை தள்ளிடுவா. நாம பார்த்துட்டோம்னா குழந்தை நல்ல பெரிய வித்வானா வரணும்னு கொண்டு போய் சேர்த்துருக்கிறான்னா அது எப்படி வரப்போறானோ, அது தெய்வம் விட்ட பாடு சுவாமி, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இங்கே சோறு போட எங்களுக்கு வக்கு இல்லை, எங்களுக்கே சோறு இல்லை. குழந்தை அங்கே இருந்தா கார்த்தால எழுந்த உடனே நன்னா தத்தியன்னம் கொடுக்குறானா, மத்தியானம் நன்னா சாப்பாடு போடுறானா, நடுவில் 2 வேளை பால் கொடுக்குறா, சாயங்காலம் சாப்பாடு போட்டுடுறா. நமக்குத்தான் சோறு கிடைக்கல, குழந்தையாவது நன்னா சாப்பிடட்டுமே. இப்படித்தான் 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் நிலைமை.
இன்னைக்கு கிடைக்கிறா போல இத்தனை வெரைட்டி எல்லாம் ஒரு நாள்லேயே அந்த நாளில் கிடைக்கவே கிடைக்காது. தயிர் சாதம் கிடைச்சுட்டா போதும். ஏன் பல திவ்ய தேசங்களில் கோயிலேருந்து பிரசாதம் வந்தால் தான் வீட்டில் சாப்பாடே. குழந்தைகள்லாம் தூங்கியே போடும். கோயிலில் சரியா 7-8 மணிக்கு டாக்டர் சாப்பிட சொல்லியிருக்காருன்னா கொடுத்து அனுப்பிச்சுடுவாளா பிரசாதத்தை? அப்படிலாம் வராது. 10:30 மணிக்கு தான் ராத்திரி உற்சவம் முடியும்னா அதுக்கு மேலே கோட்டி விநியோகம் எல்லாம் ஆகி எல்லாரையும் அனுப்பிச்ச பிற்பாடு அந்த பாத்திரத்தில் பிரசாதத்தை எடுத்துன்னு வரச்சே 11:15-11:30 ஆகிடும். குழந்தைகள்லாம் எதிர்பார்த்து தூங்கியே போயிருக்கும். மெதுவாக எழுப்புவா, வா சாப்பாடு வந்திருக்கு சாப்பிடு. அந்த தூக்கத்தோட குழந்தை என்ன சாப்பிட்றதுன்னே தெரியாத சாப்பிட்டுட்டு திரும்ப படுத்துக்கொள்ளும். இப்படியெல்லாம் காலம் இருந்தது. 60-70 வருஷத்துக்கு முன்னையே இதுதான் காலம்னால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தினந்தோறும் ததியாராதனம்ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்னைக்கு கூரத்தாழ்வான் உற்சவம் கூரத்திலேயே நீங்கள் 3 இடத்துல 4 இடத்துல கூட ததியாராதனத்தை பார்த்து விடலாம். அந்த நாளெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது, ரொம்ப சிரமம். இன்னைக்கு காலம் எப்படி ஆச்சுன்னா ததியாராதனம் பண்றதுக்கு பல மகானுபாவர்கள் தயாரா இருக்கா, வந்து சாப்பிட்றதுக்கு ஆளை பிடிக்க வேண்டியதா இருக்கு. காலம் எப்படி மாறி போச்சு பாருங்க. அந்த நாளில் சாப்பாடு எங்கேயாவது கிடைக்காதான்னு சுற்றி வருவா, போடுறவா கிடைக்க மாட்டா. இப்படித்தான் இருந்தது. அந்த நாளில் வச்ச நிறைய குழந்தைகள் இருக்கும், வாங்கி போடுறதுக்கு ஒரு சட்டை இருக்காது. இன்னைக்கு பீரோவை திறந்தா 100 சட்டை கீழே விழுறது, போட்டுக்கிறதுக்கு ஒரு குழந்தைங்கிறோம். காலம் அப்படித்தானே இருக்கு. அப்போ அந்த நாளில் எந்த நாள்லையுமே ததியாராதனை கஷ்டம்தான். அது ஒன்றும் சுலபமான விஷயம்னு கிடையாது. எத்தனை ஏற்பாடுகளை அதற்கு முன்னே செய்ய வேண்டி இருக்கிறது. காத்தால பாலபோகம்னு ஆரம்பிச்சா மத்தியானம் பகவத் பிரசாதம், சாயங்காலம் பிரசாதம்னு பார்த்து செய்ய வேண்டி இருக்கிறதுனால் ஒரு நாளிலே 2 நாளிலே 10 நாளும் செய்வது, தினந்தோறும் செய்வதுங்கிறது ரொம்ப கடினமான காரியம்தான். அதை ரொம்ப சிறப்பாக இந்த ராமானுஜ கூட்டம்ங்கிறது இவ்விடத்திலே நடத்தி கொண்டு வருகிறது. ஸ்ரீமான் சின்னூர் ராமானுஜதாசர் அவர்கள் ரொம்ப பிரீத்தியோடு இந்த இடத்தை என்றைக்கு அவர் நிர்மாணித்தாரோ அன்றிலிருந்து அடியோங்கள் பால் ரொம்ப அன்போடே அபினிவேசத்தோடே அடியோங்களையும் வரவழைத்து அப்பப்போ செவிக்கு உணவு, அதுவும் முக்கியம் இல்லையா? வயிற்றுக்கு உணவுங்கிறது எப்போ கொடுக்கணும்? செவிக்கு உணவு இல்லாத போதுன்னார். நாம் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டோம். வயிற்றுக்கு உணவு இல்லாத போது செவிக்கும் சிறிது ஈயப்படும் அப்படின்னு ஒருத்தர். வயிற்றுக்கு சாப்பாடு இல்லைன்னா சுவாமி செவிக்கு உணவு, அப்படி கிடையாது. செவிக்கு உணவு இல்லைன்னா தான் வயிற்றுக்கு உணவு அப்படின்னு நம்முடைய பெரியவர்களுடைய ரொம்ப ஆச்சரியமான கொள்கை. அதை திறம்பட இங்கே நடத்திட்டு வர்றாரு பாருங்க. கூரத்தாழ்வான் அப்படித்தான் நடத்திட்டு இருந்தார். மற்ற ஊர்களில் ததியாராதனம் பண்ணுறதை காட்டிலும் கூரத்திலே பண்ணுவதுங்கிறது பெரிய பாக்கியம். மற்ற ஊர்களில் ததியாராதனத்தில் அன்வைத்து சாப்பிட்றதை காட்டிலும் கூரத்திலே அன்வைத்து சாப்பிடுகைங்கிறது இன்னமும் பெரிய பேரு. ஏன்னா இங்கே யார் ததியாராதனம் பண்ணினாலும் கூரத்தாழ்வான் பண்ணினாத்தான் அர்த்தம், அவர் பண்ணினதாத்தான் அர்த்தம். அந்த ததியாராதனத்திலே பங்கு கொண்டு யார் ஒருத்தர் உணவருந்தினாலும் கூரத்தாழ்வான் கையால் சாப்பிட்டதாத்தான் அர்த்தம். அப்படித்தான் இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமைங்கிறது விளங்குகிறது. ஏன்னா ஆச்சரியமா அந்த கைங்கரியத்தை அந்த நாளில் பண்ணிட்டு வந்திருக்கார். பெரும் செல்வந்தர், ஆனால் ஒரு நாளும் அபிமானங்கிறது கிடையவே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச சரித்திரம் தான், கொஞ்சம் அதை ஒரு நயத்தோட சொல்றேன் பாருங்க. ராமானுஜர் வாழ்ந்த காலம், திருக்கச்சி நம்பிகள் தேவப்பெருமாளுக்கு திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து எழுந்தருளி இருக்கிற சன்னிவேஷம் தருணம். அந்த தருணத்தில் ஏதோ பெரிய கதவங்கள் சார்த்தப்படுகிற ஒலி கேட்டது. 2 கதவுல நல்ல டமார்னு சாத்தரா போல சத்தம், அதுலேருந்து கிணின்னு மணி சத்தம் எல்லாம் கேட்கறது. தாயார் மெதுவாக கேட்டார், அண்ணா இது நம்ம கோயில் கதவா சாத்தின்னு இருக்கா அப்படின்னு பெருமாளை பார்த்து கேட்டார். பெருமாள் அப்படி திரும்பினார், திருக்கச்சி நம்பிகளை பார்த்தார். அப்படியான்னு அப்படின்னார். திருக்கச்சி நம்பி சொன்னார், நான் இங்கே இருக்கேன், நான் வெளியில போகாத எங்கேருந்து சாத்துறது? அதெல்லாம் இல்லை, இன்னும் நம்ம கோயில் இன்னும் நடையெல்லாம் சாத்தவே இல்லை. இல்லை பெருசா ஓசை கேட்டதே அப்படின்னு தாயார் ஒன்றும் தெரியாதவளை போல கேட்கிறாள். அதுக்கு இவர் பதில் சொல்லியிருக்கார். பக்கத்துல கூரமாநகரம்னு இருக்கே, அங்க இருக்கார் ஸ்ரீவத்சாங்கர்னு இருக்கார், பெரிய செல்வந்தர். ஆனால் தாம் பெரிய செல்வந்தருங்கிறத புத்தியிலே ஏற்றிக்கொள்ளாதவர், அபிமானங்கள் அற்றவர், அகங்கார மமகாரங்கள் அற்றவர். தாயார் அடுத்த கேள்வி கேட்டா, அங்க போடுற கதவோட மணிச்சத்தமா இங்க வரைக்கும் கேட்கறது? அவ்வளோ பெரிய பணக்காரரா? இதை கேட்டது யாரு? நீங்களோ நானோ கேட்கல. இந்த உலகத்துக்கே படியளப்பவளான பிராட்டி, ஐஸ்வர்ய லட்சுமின்னு கொண்டாடப்படுமவளாய், செல்வத்துக்கெல்லாம் அதிதேவதையாயிருக்கிற பிராட்டி இருக்காளே, அவ கேட்டிருக்கா. பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல அழகா ஒரு வார்த்தை சொல்றார். உலகத்துல சில பேர் ஓஹோன்னு பணக்காரனா இருக்கான், சில பேர் ஒண்ணுமில்லாத தரித்திரனா இருக்கான். ஏன் இப்படி? பட்டர் சொன்னார், ஒன்றும் பெருசா நீ குழப்பிக்காதே. தாயார் அப்படி எதேச்சும் அப்படி திரும்புற பாருங்க, எதேச்சியா திரும்புறா. ஒருத்தரை பார்க்கணும்னு எல்லாம் பார்க்கல. நாம கூட சில சமயம் அப்படியே உட்காந்து எதையோ யோசனை பண்ணிட்டே இருப்போம். பார்வை ஒரே இடத்துல அப்படியே குத்திட்டு நின்னா போல இருக்கும். அங்கேருந்து ஒருத்தர் எழுந்து வந்து கேட்டார், என்னையே ஏன் பார்த்துட்டு இருக்கீர்னாரு. ஐயோ நான் உங்களை பார்க்கவே இல்லை, என்னமோ யோசனை பண்ணிட்டு இருந்தேன், நீங்க அங்கே இருந்ததை கூட நான் கவனிக்கல. இல்லை அப்போலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன்னா
அப்போலேருந்து பார்த்துருந்தா நான் அப்போவே திரும்பிட்டு இருப்பேன். உங்களை பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன்? உங்களை பார்க்காதனால தான் அங்கேயே பார்த்துட்டு இருந்தேன். நான் உங்களை பார்த்துருந்தேன்னா அப்போவே திரும்பிட்டு இருப்பேன் சுவாமி. அதுதான் நிஜம். நான் உங்களை பார்க்கலன்னா சரி இந்த மாதிரி எனக்கும் ஆறுது உண்டு சுவாமி. அப்பப்போ என்னென்னமோ கவலைகள்லாம் சிந்தனையெல்லாம் வந்துருதுன்னா அவர் சொல்கிறார், நானும் அப்படித்தான் ஏதோ வெறிச்சு பார்த்துட்டே இருப்பேன். எதிர்க்க இருக்கிறவர் இப்போ நான் உண்மை கேட்ட மாதிரி என்னை வந்து கேட்பார், ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்கேன்பார். ஐயோ உண்மை பார்க்கல சுவாமி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பாருங்க. அந்த மாதிரி தாயாருக்கு இப்படி திரும்புறாளே, இப்படி திரும்பிச்சு அந்த பார்வை அப்படி மேலே போய் அப்படி கீழே இறங்குறதான். எதாச்சும் அப்படி திரும்புறா, அப்படி திரும்பும்போது அந்த பார்வை அப்படி போய் இறங்குறது. இங்கே பார்த்துட்டு அப்படி போச்சு பாருங்க. இவர் சட்டுன்னு பெரிய ஐஸ்வர்யத்தில் பெரிய ஆளாகி பெரிய தனாதிபதி ஆகி ஓஹோன்னு உயர்ந்த ஒரு உன்னதமான நிலைக்கு போயிடுறார். ஒன்றும் இப்படி பார்த்துட்டு அப்படி பார்த்தது தான் இவர் சரியான அங்கே போயிடுறார். அவ்வளோ பெரிய ஆசாமி ஆயிடுறார். அதே போல் அப்படி திரும்பி அப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்தேன் பாருங்க. இங்கே ஒருத்தர் உட்காந்துருந்தார். இது சொன்னால் நல்லா இருக்கும், இங்கே இருக்கிறவர் நல்லா உன்னதமான நிலைக்கு போயிட்டார் அப்படின்னு ஒருத்தர் உதாரணத்துக்கு காமிச்சா நல்லா இருக்கும். இங்கே இருக்கிற ஒருத்தர் காமிச்சிட்டார், அப்படி பார்த்துட்டு கீழே பார்த்தா அவர் அப்படியே இறங்கிட்டாருன்னா அது நல்லா இருக்காது இல்லையோ. அதனால இப்போ உதாரணத்துக்கு யாரையும் எடுத்துக்க வேண்டாம். சாதாரணமாக ஒருத்தர் பார்த்துட்டு அப்படி திரும்பி எப்படி பார்த்தா பாருங்க, அவர் சரியாக கீழே இறங்கிட்டார். அவ்வளவுதாங்கிறார் பட்டர். தாயாருடைய அந்த பார்வை செய்கிற வேலைங்கிறார். ஒருத்தர் ஓஹோன்னு ஜனாதிபதியா இருக்கார், பிரதம மந்திரியா இருக்கார், முதல் மந்திரியா இருக்கார், சீஃப் மினிஸ்டர், மந்திரிகள் எல்லாம் சொல்றோம் இல்லையா, ஒரு கவுன்சிலர் வரைக்கும் சொல்றோம் இல்லையா. தாயார் அனுகிரகம் இல்லாமல் யாராலும் எதுவும் ஒருபோதும் ஆகவே முடியாது. அவர்கள் அதை நம்புகிறார்களோ நம்பலையோ, தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, தாயார் அனுக்குன்னு ஏதோ பூர்வ ஜென்மங்கள்ல ஏதேனும் நல்லதை செய்திருக்கலாம். செய்திருந்தால் தான் இந்த மாதிரியான உன்னதமான நிலைமையெல்லாம் அடையவே முடியும். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்ப தாயார்ன்றவள் தான் அத்தனை பேருக்கும் படி அளக்கிறவள்னு அறியப்படுகிறாள். அவளே ஆச்சரியமா கேட்டுட்டா, அவ்வளோ பெரிய பணக்காரரான்னு கேட்டா பாருங்க. திருக்கச்சன்பிகள் பார்த்தார், இதை போய் நாளைக்கு ஸ்ரீவத்சாங்கரிடத்திலே கூரேஷரிடத்திலே சொல்ல வேண்டும் அப்படின்னு தீர்மானிச்சுட்டார். அடுத்த நாள் போனார். வருக வருகவென வரவேற்றார் கூரேஷர். திருமாலைக்கு அழைச்சிட்டு போனார். என்ன சுவாமி செய்தின்னு கேட்டார். அவரும் உட்காந்துருக்கார், இவரும் உட்காந்துருக்கார். திருக்கச்சன்பிகள் சொன்னார், வேறொன்றும் இல்லையே, பெருமாளும் தாயாரும் நேற்றுக்கு உம்மை பற்றி தான் பேசிட்டு இருந்தார். உடனே எழுந்துட்டார் அவர். அடியன் ஏதாவது அபச்சாரப்பட்டுட்டேன்னா, ஏதாவது அவர்கள் திருவடிகள் அபச்சாரப்பட்டுட்டேன்னா, இல்லை உம்முடைய ஐஸ்வர்யத்தை ஓஹோன்னு கொண்டாடின்னு இருந்தா, அதுவும் தாயார் என்னமா கொண்டாடினா தெரியுமான்னார். திருக்கச்சி நம்பிகளுக்கும் ரொம்ப நன்னா தெரியும், இவரை எப்படியாவது ராமானுஜரிடத்துல சேர்க்கணும்னு அவர் நினைச்சிட்டு இருக்கார். அதனால அவர் அழகா சொல்லிட்டார் பாருங்க, தாயார் ஓஹோன்னு கொண்டாடினான்னு உடனே கையப்ப செஞ்சார் கூரேஷர். இது தாயார் கொண்டாடினாளா? அவ எங்கே நான் எங்கே? இவை அனைத்தும் அவளிட்ட பிச்சை. ஐயோ அவ கொண்டாடினான், இது பெரிய பணக்காரரா அப்படின்னு கொண்டாடினார். உடனே இவர் சொல்லிட்டார், இதெல்லாமா பெரிய தனம் ராமானுஜனந்தன் சேம வைப்பு. எம்பெருமானாருடைய திருவடிகளை காட்டுமா ஒரு பெரிய தனம் உண்டு. இப்போதே அங்கே புறப்படுகிறோம். எந்த தாயார் கொண்டாடினாலோ அந்த செல்வங்களை இனிமேல் நான் வைத்துக் கொண்டிருப்பதுங்கிறது எனக்கு ரொம்பவும் வெட்கத்தை லஜ்ஜையை தருகிறது. ஏன்னா இந்த செல்வத்தை நான் அனுபவிக்கிறச்செல்லாம் இந்த தாயார் கொண்டாடினதுன்னு ஒரு நினைவு இருந்துகிட்டே இருக்கும். நாம்பளா இருந்தா எப்படி நடந்துட்டு இருப்போம்னு பாருங்க. தாயார் அவளே கொண்டாடிட்டாளா, அவ வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. பார்த்தீங்கன்னா ஊர்காரனுக்கு தான் தெரிய மாட்டேங்கிறது. தாயாருக்கு ஓஹோன்னு தெரிஞ்சு போச்சு என் பெருமை. நீ போய் ஊரில் எல்லாருக்கும் சொல்லிட்டு போகணும் சுவாமி. போச்சே அப்படியெல்லாம் போகக்கூடாது. நீ வேணா உனக்கு 50 100 கையில் கொடுக்குறேன். நீ போச்சே பார்க்குறவங்ககிட்டலாம் இந்த மாதிரி இவள் கொண்டாடினாள் அப்படின்னு சொல்லிட்டே போக வேண்டியதுன்னு சொல்லிடுவோமே. டமாரம் போட்டுக்கணும்னு ஆசைப்படுவோமே, அதெல்லாம் அவர் நினைத்தே பார்க்கவில்லை. உடனே ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் அழைத்தார். நிலப்புலன்களை எல்லாம் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். வீட்டை ஒருத்தர் கொடுத்துட்டார், நிலப்புலன்களை கொடுத்துட்டார். எத்தனை அரிசி மூட்டைகள் இருக்கோ நீங்கள்லாம் எடுத்துன்னு போங்கன்னுட்டார். மொத்தத்தையும் கொடுத்து விட்டார். தாம் பணக்காரங்கிற அபிமானம் துளியும் அற்றவர், பொன்பட்டில் தன எறிந்த புகழ் உடையவர். அந்த அம்மா வழியில போச்சே சொல்றா, பயமா இருக்குன்னா அதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தாச்சே, எதுக்கு பயப்படணும்? இல்லை எப்பவும் நீர் அமுது செய்கிற அந்த பொற்பாத்திரம் உண்டு. தங்க பாத்திரத்திலேயே நீர் சாப்பிட்டு பழக்கம், தங்க பாத்திரத்திலேயே உனக்கு பரிமாறி பழக்கம். அதனால அதை மட்டும் எடுத்துன்னு வந்திருக்கேன். அவர் மெல்ல சிரித்தார். போவது ராமானுஜரிடத்திலே அவர் திருவடிகளை ஆசிரியிக்க போகிறோம். மடத்துல என்ன பிரசாதம் எப்போது தரப்படுமோ அதைத்தான் நாம வாங்கி அந்த சேஷ பிரசாதம் அதை நாம சாப்பிட போகிறோம். அங்க பார்த்து கொள்வார்கள். இந்த பொற்பாத்திரத்தை எல்லாம் தூக்கிட்டு போனோம்னா அதை கொண்டான்னு கையில வாங்கிட்டார். வீசி எறிந்தார். மடியில் கனமில்லை, இனி வழியில் பயம் இல்லைன்னுட்டார். அது எங்க போய் விழுந்ததுன்னு கூட திரும்பி பார்க்கலையா. ஏன்னா திரும்பி பார்த்தா அது பறக்கறச்சேவே தங்கம் வேலை நமக்கு ஞாபகம் வரும். இந்த மோதிரமே போட்டுருக்கேன், இதை எடுத்து அப்படி வீசி எறிஞ்சேன்னா அது விழைச்சேவே ஐயோ நேத்தை விட இன்னைக்கு ஒரு பவுனுக்கு எவ்வளோ கூடி இருக்குன்னு மனசுல தோன்றி போச்சுன்னு வச்சுக்கோங்க. அது தரையில விழறதுக்கு முன்னே உங்ககிட்ட சொல்ல, அது கொஞ்சம் பிடிப்பதை தெரியாதமா தூக்கி போட்டு அதை கொண்டாம கொஞ்சம் சொல்கிறோமா இல்லையா. அப்போ அது தூக்கி போடுறச்சே பார்த்தோம்னா சரி இதை பத்திரமா வச்சுக்கலாமே, வேற எப்பயாவது பயன்படுமோ இல்லமோ, இல்லை ராமானுஜருக்காவது கொடுக்கலாம், ஏதோ ஒன்று தோன்றும். வேண்டவே வேண்டாம். இதிலெல்லாம் நமக்கு ஆசை போச்சுன்னா தான் உண்மையாக பகவானிடத்துல நமக்கு ஆசைங்கிறதே உண்டாகும். மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர் தோள் கைவிட்டுன்னு பாசுரம்.
பரமாத்மனியோ ரக்தா விரக்தா அபரமாத்மனின்னு பிரமாணம் சொல்லுகிறது. அதனால நேர எம்பெருமானார் இடத்துல போகிறோம், அவர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை அழைச்சிட்டு போறார். அப்போ செல்வத்தாலே வருகிற அந்த அபிமானமும் இல்லைன்னு தேறுகிறது, குலத்தாலே வருகிற அபிமானமும் இல்லை. குலமாச்சு செல்வமாச்சு, படிப்பு ஆழ்வான போல ஒரு சாஸ்திரஜர் இன்னொருத்தரை சொல்ல முடியாது. சகல சாஸ்திரங்களிலும் கரை கண்டவர். அதை விட பெரிய ஆச்சரியம், அவரை காட்டிலும் அவருடைய தேவிகள் அந்த அம்மா இருக்க பாருங்க, ஆண்டாள்னு அவளுக்கு திருநாமம். அவளை போல சாஸ்திரங்களிலே கரை கண்டவள் ஒருத்தியும் இல்லைன்னுவா. கூரத்தாழ்வானுக்கே தர்மசாஸ்திரங்கள்ல ஏதாவது சந்தேகம் வந்துடுத்துன்னா, ஆண்டாள் நீ சொல்லு இது எப்படின்னு அவளை கேட்டு போறான். அவ எடுத்து சொல்லுவலாம், இந்த விஷயம் இப்படி, இதை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. தர்மசாஸ்திரங்கள்ல அந்த அம்மாவினுடைய அந்த நைப்புண்ணியம் இருக்கு பாருங்கோ, அந்த அம்மாவினுடைய அந்த மேலான அறிவு இருக்கு பாருங்கோ, அது கூரத்தாழ்வான காட்டிலும் விஞ்சியதுங்கிறார். அந்த அம்மாவும் அதுக்காக ஒரு நாளும் எங்க வீட்டுக்காரருக்கே தர்மசாஸ்திரங்கள்ல சந்தேகம் வந்தா என்னை தான் கேட்பார் அப்படின்னு சொல்லி கொண்டது கிடையாது. அந்த மாதிரி ஒரு தம்பதி, ஒரு இணை அமைவதுங்கிறது இருக்கு பாருங்கோ, அது ஒரு சேரா சேர்த்தி, பெரிய பாக்கியம் அது. அந்த மாதிரி தம்பதியா இருந்து நாம சில பேரை சேவிக்கிறோம்னு சொன்னால் அது நமக்கு பெரிய பேருன்னு சொல்ல வேண்டும். மனமொத்த தம்பதின்னு சொல்றாள் இல்லையோ. இன்னொரு மனைவியா இருந்தா இந்த திருக்கச்சி நம்பிகளை பார்த்தா விடவே கூடாதுன்னு விடுவார். அவர் அங்கேருந்து வந்து என்னமோ சொன்னார், இந்த பிராமணன் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ போகலான்னு அழைச்சின்னு போயிட்டு இருக்கார், இது நியாயமா தகுமான்னு தானே சொல்லுவா. ராமானுஜன்கிட்ட போகலாம்னு சொன்னதுதான் தாமதம். அந்த பொன்வெட்டுல கூட தனக்கு வேணும்னு அவள் எடுத்துக்கவே இல்லை, தன்னோடது எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தாச்சு. அதை ஏன் எடுத்துட்டா, இவர் இதுல சாப்பிடுவார், இவருக்கு அதிலே உணவு பரிமாற வேண்டும், அவர் அதிலேயே சாப்பிட்டு பழக்கப்பட்டவர் அப்படிங்கிற ஆசையோடு தான் சொன்னாலே தவிர, அது கூட பதிபக்தியினுடைய வெளிப்பாடு தானே தவிர தனக்கு அதில் ஆசை இருக்கிறது என்பதாக பொருள் அன்று. இல்லைன்னா இன்னும் சில பேர் சொல்லிடுவா, நீர் எங்க வேணும்னா போ, நான் இங்கே தான் இருப்பேன், குழந்தைகளோட நான் இங்கே இருந்துட்டு இருக்கேன் இங்கே. அப்போ குழந்தைகள் கூறத்தாழ்வானுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் உண்டாகவில்லை. நான் பார்த்துக்கிறேன், இந்த சொத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் அண்ணாவோ தம்பியோ கூட வரவழைச்சி வச்சுக்கிறேன், இந்த சொத்தெல்லாம் உனக்காக விட்டுட்டெல்லாம் போக முடியாது, நீர் எங்கே வேணால் போயிட்டு வரும், அப்பப்போ வந்துட்டு போயிட்டுரும் இப்படின்னு கூட சொல்லியிருக்கலாமே. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மொத்தத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொன்னால் அந்த மாதிரி தம்பதியை பார்க்க முடியுமா? அவ செல்வத்திலே ஆசை இல்லைன்னு தேறுகிறதா? மெத்த படித்தவர், அதை குறித்தும் ஒரு நாளும் அலட்டி கொண்டதில்லை. ஒரே ஒரு சரித்திரத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு சமயம் ஒருத்தர் வந்தார் கூரத்தாழ்வான் இடத்துல. வந்தவர் சொல்றார், நான் எல்லா கிரந்தங்களையும் வாசிச்சுட்டேன் சுவாமி, நல்லா கெடுங்க, ரொம்ப சுவையான சரித்திரம், எல்லா கிரந்தங்களையும் படிச்சுட்டேன், ஏதோ ஒன்றுதான் மிச்சம் இருக்கிறது, அதை நீர் சொல்லிக் கொடுத்தால் உம்மிடத்துல கற்றுக்கொள்ள ஆவலோடு இருக்கிறேன். கூரத்தாழ்வான் சொன்னார், அந்த கிரந்தம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நீர் புஸ்தகத்தை எடுத்துட்டு வாரும், நான் சொல்லித்தரேன் உமக்கு, எனக்கு புஸ்தகம் வேண்டியதில்லை, எனக்கு எல்லாம் தெரியும். இவர் தான் போதாயன விருத்தி கிரந்தத்தையே மனப்பாடம் பண்றவராச்சே, இவருக்கு எந்த புஸ்தகமும் தேவையில்லை. நீர் எந்த நூலை படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீரோ அந்த நூலை பற்றிய நல்லறிவு நமக்கு உண்டு. படிக்கிற நீர் கையில புஸ்தகத்தை வச்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரோம், நான் அர்த்தங்களை சொல்லிட்டு வரேன். அவர் கையை பசஞ்சார், இல்லை சுவாமி அதில் தான் சுவாமி ஒரு சிக்கல் இருக்குன்னார். ஆழ்வான் கேட்டார், என்ன சிக்கல்னு கேட்டார். இல்லை ஊரெல்லாம் என்ன பெரிய பண்டிதனா நினைச்சிட்டு இருக்கு, எல்லாமே படிச்சு முடிச்சுட்டேன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கு, இப்போ போய் நான் ஒரு புஸ்தகத்தை எடுத்துன்னு உங்ககிட்ட படிக்க வந்தேன்னா பார்க்குறவன் என்ன நினைப்பா, பாத்தியா அவர் எல்லாம் தெரிஞ்சவர் எல்லாம் படித்தவர்னு சொல்லுவீங்களே, ஏதோ ஒன்று மிச்சம் வச்சிருக்கார் போல் இருக்கு, ஏதோ அரியர்ஸ் இருக்கு அவருக்கு, இன்னும் படித்து முடிக்கல, அதை போய் படிச்சுட்டு இருக்கார் அவர் அப்படின்னு என்ன ஒரு மாணவனா எல்லாம் பேசிடுவாளே. விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஆர்வம் இருக்கிறவன் ஒருபோதும் இப்படி எண்ணவே கூடாது. காஞ்சி கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமி அண்ணங்கராச்சாரிய சுவாமி அடிக்கடி சொல்லுவாராம், விஷயம் கற்க வேண்டும்னு சொன்னால் அதை யாரிடத்திலே கற்கிறோங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. கொடுமின் கொன்மின்னு பாடினாரா கொண்டருளிப்பொடியாழ்வார், ஞானத்தை பெருகைங்கிறது எவரிடமிருந்தும் பெறலாம், ஞானத்தை எவரிடமிருந்தும் நாம் பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறது தான் உண்மை. உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், காஞ்சிபுரத்தில் திருவேங்கடம் சுவாமின்னு ஒரு பாகவதர் இருந்தார். நம்மள சன்னதிலேயே அவர் எழுந்தருள் இருந்தார், அங்கே தான் இருப்பார். அவர் ஒரு சாத்தாத முதலி பூணூல் அணியாத ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அப்படி வச்சுக்கோங்க. அந்த சுவாமிக்கு 2 சமாஸ்ரயம். அவர் கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் காஞ்சி பிரதிவாத பயங்கர சுவாமியினுடைய திருவடி சம்பந்தி, அண்ணங்கராச்சாரிய சுவாமியினுடைய திருவடி சம்பந்தி. அதற்கு முன்னமேயே காஞ்சி அழகிய மணவாளஜீயர் சுவாமின்றதுல அவருக்கு சமாஸ்ரயணம் ஆகி இருந்தது. அது எப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்டேன், சமாஸ்ரயணம் ஒரு தடவை தானே, எப்படி உமக்கு 2 தடவை? அதுக்கு அவர் ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயம் சொன்னார். இப்படிதான் உட்காந்துருப்பார் கோயிலில், அவர் இப்படிதான் உட்காந்துருப்பார். பக்கத்தில் போய் உட்காந்து கேட்டதுக்கு அவர் பேச ஆரம்பிச்சார். இல்லை முதல்ல நான் உங்கள் தாத்தாவின்றதுல தான் கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் காஞ்சி பிரதிவாத பயங்கர அண்ணங்கராச்சாரிய சுவாமி கிட்ட போய்த்தான் சமாஸ்ரயணம் பண்ணணும்னு கேட்டேன், அவரும் பண்றேன்னு சொன்னார். கொஞ்ச நாள் அவர் என்ன பண்ணிட்டார், இன்னைக்கு அழகிய மணவாளஜீயர் மடத்தில் சமாஸ்ரயணம் நடக்கிறதா, நீ பண்ணிக்கணும்னு சொன்னியே, அங்கே போய் பண்ணிடுவான்னு என்ன அனுப்பிச்சுட்டார்.
சரி, அவரே சொல்லிட்டார், மறுக்க முடியாது. நேரம் அங்கே போனேன், பண்ணிட்டு வந்துட்டேன். கொஞ்ச காலம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் சுவாமி என்ன கூப்பிட்டார். டேய், நீ முதல்ல சமாசரணம் பண்ணிக்கணும்னு கேட்டியேன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆமாம் சுவாமி, நான் கேட்டேன். நீர் தான் அங்கே அழகியமனாஜியர் மடத்தில் இன்னைக்கு சமாசரணம் போய் பண்ணிக்கோன்னு சொன்னீர். நான் போய் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓ, பண்ணிட்டு வந்துட்டியா, பரவாயில்ல, இன்னைக்கு நான் பண்ண போறேன், இன்னைக்கும் பண்ணிக்கொள் அப்படின்னு பண்ணி வச்சுட்டார். நான் கேட்டேன், இது சரியான்னு கேட்டேன். அவர் சொன்னார், அவர் தப்பா இருந்தா பண்ணுவாரான்னு கேட்டார். நான் கேட்ட கேள்வியிலே பதில் சொல்லிட்டார் பாருங்க. இது சரியான்னு நான் கேட்டதற்கு தப்பா இருந்தா அவர் பண்ணுவாரான்னு கேட்டுட்டார். அந்த சம்பந்தம் இவரோடது கிடைக்கணும். எதுக்காக இதை சொல்றேன்னா, அந்த திருவேங்கடன் சுவாமி தமிழ்ல நல்ல ஆச்சரியமான புலமை மிக்கவர். திருமண் அத்தனை ஆச்சரியமா இருக்கும். ஒன்றும் சாதாரண ஒரு வெள்ளை வஸ்திரம், அது மேல ஒரு உத்தரியன் தான் அவர் சாத்தி இருப்பார். அப்படியே தேஜஸ்வியாக இருப்பார். நல்லா படித்தவர், விஷயம் தெரிஞ்சவர்ங்கிறது பார்த்தாலே தெரிகிறா போல இருப்பார். பக்கத்தில் போய் உட்காந்தோம்னா எத்தனையோ அர்த்த விசேஷங்களை அவர் சொல்லுவார். அந்த நாளில் சுவாமியோட நடந்த பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லுவார். இதோ இன்னைக்கு அதை கேட்டதுனால தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுதா இல்லையா? அதாவது 2 சமாசிரயணம்ங்கிறதும் கூட சில பேருடைய விசேஷமான சம்பந்தத்தை தொடர்பை பெறுவதற்கு பொருட்டு அதை சில பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக அதை அப்படியே ஒரு வழிமுறையாக்கி எல்லாரும் பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அது சில வியக்திகள் அப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அளவிலே. அப்ப நம்ம ஞானத்தை யாரிடமிருந்தும் பெறலாம். இதை சொன்னவர் ஒரு சாத்தாத முதலிங்கிறதுனாலே அவர்கிட்ட போய் ஞானம் பெறுவதா அப்படின்னா ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்லவே இல்லை. உடனே சில கேள்விகள்லாம் வரும். ஏன் சுவாமி, கோயில்லைன்னு சொன்னா சில பேர் அனுமதிக்கிறா, சில பேர் அனுமதிக்கிறது இல்லையே. நியாயமான கேள்வி. இந்த கேள்விக்கு இப்போ பதில் பார்த்து விடலாம். இப்போ சில பேருக்கு என்ன மனசுல இருக்குன்னா, ஸ்ரீவைஷ்ணவர்கள் எல்லாம் ஒன்றுன்னு சொல்றா, ஆனா ஒன்றுன்னு சொல்லிட்டா அங்க போனோம்னா அங்க ஏதோ வேறுபாடு இருக்கா போல தெரிகிறது. என்னால் அங்க ஆகம ரீதியா தான் எல்லாமே நடக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆகமங்கிறது சாத்திரங்களுக்கு உட்பட்டது, சாத்திர வரம்புகளுக்கு உட்பட்டது. இன்னொன்னு நான் சொல்றேன், பிராமண ஸ்ரீவைஷ்ணவர்கள்னு வச்சுக்கோங்க, பிராமணர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க, பூணூல் அணிந்தவர்கள். அவர்கள் வீட்டு பெண்மணிகளுக்கும் கூட பிரணவம் சொல்லுவதிலே அதிகாரம் கிடையாது. பிராமண வீட்டு பெண்மணிங்கிறதுக்காக அந்த அம்மா வேதத்தை கற்கலாமானா கற்கக்கூடாது, அப்படித்தான் வைக்கப்பட்டு இருக்கிறது. பிராமண வீட்டு பெண்மணியா இருக்காங்கிறதுக்காக கோயில்ல எல்லா இடத்துலையும் விட்டுடுறாளா? கிடையவே கிடையாது. அப்போ ஒரு விலக்குங்கிறது இருக்கோ இல்லையோ, இது சாஸ்திரங்கள் சில வரம்புகளை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறது. கோயில்ங்கிறது அந்த சாஸ்திர வரம்புகளுக்கு உட்பட்டு அனைத்தும் நடக்கிற இடமாக இருக்கிறபடியினாலே அங்கே சில வேறுபாடுகள் இருப்பதாக தோற்றுகிறது. அது கூட நான் தோற்றுகிறதுன்னு தான் சொன்னேன். நீங்க ஒண்ணு என்னன்னா தெரிஞ்சுக்கோங்க, இந்த கைங்கரியத்தை தான் பண்ணுவேன்னு நாம பிடிச்சுண்டா தான் இந்த பிரச்சனையே வருது. இப்போ உள்ளுக்குள்ள அர்ச்சக கைங்கரியம் சில பேர் பார்க்குறா, நான் இன்னைக்கு வந்திருக்கேங்கிறதுக்காக இன்னைக்கு ஆழ்வான் சாத்து முறை எனக்கு ஆழ்வானை தொட்டு திருமஞ்சனம் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னா விட்டுடுவாடா? நான் கேட்கறதும் தப்பு, அவர்கள் விட்டாலும் தப்பு. அவர்கள் விட்டாலும் நான் போகக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்லணும், ஐயோ அதுக்கான இடத்துல நான் இல்லை, அதுக்குன்னு இருக்கிற சுவாமிகள் இருக்கா, அதை அவர்கள் தான் செய்தாக வேண்டும்னு ஒதுங்குவது தானே நமக்கு சிறப்பை தரும். அதைத்தான் நாம முடிவெடுக்கணும். இப்போ கைங்கரியம்னா நன்னா தெரிஞ்சுக்கோங்க, கைங்கரியத்துல ஏற்றத்தாழ்வே கிடையாது. சில பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கா, பெருமாளை தொட்டு பூஜை பண்ணா அதுதான் வசதி. இன்னைக்கு நாஸ்திகர்கள்லாம் சொல்றாங்க, உள்ள போகணும், தொடணும். உன் நோக்கம் கைங்கரியமா இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உன்னுடைய நோக்கம் கைங்கரியமா இருந்ததாகில் நீ எதை வேண்டுமானாலும் செய்யலாம். தீவட்டி பிடிக்கிறது ஒரு கைங்கரியம் தான், உடல் அடிக்கிறது கைங்கரியம் தான், திருச்சின்னம் பரிமாறுதல் ஊதுதல் கைங்கரியம் தான், கோலம் போடுறது கைங்கரியம் தான். இதுல இந்த கைங்கரியம் வசதி, இந்த கைங்கரியம் மட்டம்னு யாராவது சொல்லி வச்சிருக்காளா? எங்கேயும் சொல்லப்படலை. இதெல்லாம் இருந்தா தான் நன்னாவே நடக்கும். ஒரு கோயில்னு எடுத்துட்டா யானை குதிரை போறது, ஒட்டகம் போறது. ஒருத்தர் எடுத்து கேட்டார், ஏன் சுவாமி நாய் போக மாட்டேங்கிறதுனா இதுக்கு என்ன பதில் சொல்றது? ஏன் ஒட்டகம் போறது, ஏன் யானை போறது, ஏன் குதிரை போறதுன்னா அது ஏன் பகவானை தான் கேட்கணும். இதுல ஏன் நீ நாயை ஓட்டல, ஏன் பூனையை ஓட்டலன்னு யார் போய் இப்போ அவர்கிட்ட போய் கேட்கறது? இப்போ அது ஏதோ யானையும் குதிரையும் போனா ஒரு கௌரவமா இருக்குன்னு வச்சிருக்காங்க. அதனால யானை குதிரைக்கு தான் வசதி, மற்ற பிராணிகள் மட்டம்னு அங்கே அர்த்தம் இல்லை. ஒரு அணில் கூட கைங்கரியம் பண்ணி பெருமை பெற்று பாசுரத்துல இடம் பிடிச்சு கொடுத்து. வால்மீகி ராமாயணத்துல கூட இல்லை, பாசுரத்துல இருக்கா இல்லையா? தொண்டரடிப்படி ஆழ்வார் சொல்லிட்டார். வால்மீகி சொன்னா என்ன, சொல்லலைன்னா என்ன? இப்போ அவரை விட பெரிய அத்தாரிட்டி தொண்டரடிப்படி ஆழ்வார் பாடி வச்சிருக்காரு. அதனால ஒண்ணுன்னா தெரிஞ்சுக்கோங்க, கைங்கரியத்துல இதுதான் வசத்தின்னு எதையாவது ஒன்றத்தை நீங்க பிடிச்சிட்டுட்டா அங்குதான் வம்பு வளருகிறது. கைங்கரியத்துல எல்லாமே சமந்தான். ஒரு கோலம் போடுறவனுக்கு என்ன மதிப்போ அதைத்தான் பாட்டு பாடுறவனுக்கும், அதைத்தான் தன்னை தொட்டு பூசிப்பவனுக்கும், அதுதான் பின்னாடி வேதம் சொல்லிட்டு வரவனுக்கும்.
அப்படின்னு சொல்லிட்டாக்க நீங்க எந்த கைங்கரியம் வேணும்னா பண்ணலாமே. அதனாலதான் சம்பிரதாயத்துல உப்பை போல இருங்கள்னா, நீ பண்ணு, நீ தான் பண்ணேன்னு ஏன் தெரியணும்னு எதிர்பார்க்கிறாய்? அது அவசியமே கிடையாது. நீ உப்பு போல இருந்து சுவையை கூட்டுன்னு சொல்லப்பட்டது இல்லையோ, உப்பாட்ட இருந்து சுவையை கூட்ட வேண்டும், அதைத்தான் நாம செய்ய வேண்டும். அதனால படிக்கணுங்கிற ஆசை இருக்கிறவன், அந்த ஆசை இருந்துடுத்துனா யாரிடத்தும் எதையும் கற்கலாம், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதுக்காக போயிட்டு ஐயோ நான் படிச்சேன்னா என்ன ஸ்டூடெண்ட்னு நினைச்சு பாடோ, இன்னும் நான் படிக்காத மிச்சம் இருக்குன்னு புரிஞ்சு பாடோம்னா, புறத்தாழ்வான இடத்துல நீங்களோ நானும் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஆசை இருந்தா புஸ்தகத்தை எடுத்துன்னு வா, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி இவா நினைப்பா அவன் நினைப்பா, இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் இல்லை அப்படின்னு சொல்லிடுவோமா? ஆழ்வான் என்ன தெரியுமா சொன்னார்? நீ கவலைப்படாதே, நீ புஸ்தகத்தை எடுத்துட்டு வா, ஒரு மரத்தடியில எங்காவது தள்ளி போய் காவிரி கரையில ஒரு ஓரமா போய் உட்காந்து நான் உங்களுக்கு பாடம் சொல்றேன், யாராவது வராளான்னு நானே பார்த்துட்டு இருக்கேன், நீ பாடத்துல கவனம் செலுத்து. நான் பாடம் சொல்லி கொடுத்துட்டே இப்படி பார்ப்பேன் அப்படி பார்ப்பேன் பின்னாடி பார்ப்பேன், யாராவது வராளான்னு பார்த்துட்டே இருப்பேன். யாராவது பக்கத்துல வரா போல தெரிஞ்சா உன் மடியில இருக்கிற புஸ்தகத்தை நான் பிடுங்கி என் மடியில வச்சுக்கிறேன். வரவா என்ன புரிஞ்சுப்பா? உங்ககிட்ட நான் படிக்கிறேன்னு புரிஞ்சுப்பா, எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னாரு. இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியுமான்னு பாருங்க. உனக்கு நான் பாடமும் சொல்லி கொடுப்பேனா, இதுல நீ நிபந்தனை வேற போடுவியான், புஸ்தகம் என் கையில இருந்ததுன்னா யாராவது பார்த்தா நான் இன்னும் படிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு அப்பா நினைப்பாடுவோன்னு உனக்கு கவலை வேற உண்டாகுமா? ஆழ்வான் சொல்லிட்டார், நீ கவலையே படாத, யாராவது வந்தா புஸ்தகத்தை நான் வாங்கி என் மடியில வச்சுக்கிறேன், உங்ககிட்ட நான் படிக்கிறேன்னு நினைச்சுக்க போறேன், அவ்வளவுதானே. இப்போ அவோ புறத்தாள் நான் படிக்காதது கூட ஏதோ இருக்கு போல் இருக்கு, அதை படிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்ல போறா, அவ்வளவுதானே. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நீ படிச்சா போரும்னார். இந்த பெருங்குணம் இருக்கு பாருங்க, அதனால்தான் மொழியை கடக்கும் பெரும் புகழான் அவர் கொண்டாடப்படுகிறார். நம்முடைய வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டாத வைபவம் இருக்கிறவர். வாஜா மகோச்சர மகாகுண தேசிகாகிரிய பூராதிநாத கதிதாகில நைச்சிய மாத்திரம் ஏஷோகமேவன புனர்ஜகதீத்ருஷஸ்தத்ராமானுஜாரிய கருணை மத்கதிஸ்தே என்று எதிராஜ விம்சத்தியிலே மணவாள மாமனிகளும் கொண்டாடுகிறார். அப்படிப்பட்ட பெருமை பெற்ற கூறத்தாழ்வான். அவரோட போட்டோவை இன்னைக்கு காத்தால மொபைல்ல ஸ்டேட்டஸா வச்சேன். கீழே என்ன எழுதலாம்னு யோசித்தேன். அப்பதான் ஒரு வார்த்தை தோன்றியது, அதை சொல்லி நிறைவுறுத்துகிறேன் இந்த உபன்யாசத்தை. கருணையில் மிக்குயர் வருணனை, கருணையில் மிக்குயர் வருணனை. வருணன்னா மழைக்கு அதிதேவதையா இருக்கிறவன், மழையை நமக்கு கொடுக்கிறவனான வருணன் இருக்கான் பாருங்க. அந்த வருணன் அவனை காட்டிலும் கிருபையிலே விஞ்சியவர் கூறத்தாழ்வான். கருணையில் மிக்கு உயர் வருணனை வெல்லும் நம் குறையரு கூரத்து இறையவன். கூரத்து இறையவன் என்று கொண்டாடப்படுகிறவரான கூறத்தாழ்வான். கருணையில் மிக்கு உயர் வருணனை வெல்லும் நம் கூரத்து இறையவன். அவருடைய திருவருள் என்றென்றைக்கும் நமக்கு உண்டாக கடவுது என்று சொல்லிக்கொண்டு, சிறந்த ஆச்சாரியன்னா அதற்கு எடுத்துக்காட்டு கூறத்தாழ்வான் தான். சிறந்த சீடர்னு சொன்னால் அதற்கும் எடுத்துக்காட்டு கூறத்தாழ்வான் தான். இப்போ ஒரு அம்மா அருளாள பெருமாள் பெருமானாரை பத்தி சொல்லுங்கோன்னு சொன்னா பாருங்க, இன்னொன்னு சொல்லி முடிச்சுடுறேன். அருளாள பெருமாள் பெருமானாருக்கும் கூறத்தாழ்வானுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. என் முதலியாண்டானுக்கும் அருளாள பெருமாள் பெருமானாருக்கும் கூறத்தாழ்வானுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. என்ன ஒத்துமைன்னு யோசனை பண்ணி பார்த்தேன். ஒரு ஒத்துமை என்னன்னா, இந்த மூன்று பேரையும் எம்பெருமானாரிடத்திலே சேர்த்தவர் தேவப்பெருமாள் தாங்கிற ஒத்துமை. அதனால தான் அவருக்கு அருளாள பெருமாள் பெருமானார்னு பேரு. யஜ்ஞமூர்த்தியா இருந்தார், ராமானுஜரால் திருத்தி பணிகொள்ளப்பட்டார். ராமானுஜர் கனவுல தேவப்பெருமாள் வந்து சொல்லித்தான் ராமானுஜர் யஜ்ஞமூர்த்தியை வெற்றி கொண்டார். அதனால்தான் திருவாராதன பெருமாளை பூசிக்கும் பொறுப்பை அருளாள பெருமாள் பெருமானாருக்கு தான் ராமானுஜர் கொடுத்திருந்தார். தம்முடைய ஆராத்திய தேவதையான காஞ்சி தேவப்பெருமாள், அந்த காஞ்சி தேவப்பெருமாள் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போனா ராமானுஜர் சன்னதிக்கு பக்கத்திலேயே நீங்கள் சேவிக்கலாம். ராமானுஜருடைய திருவாராதன பெருமாள். அந்த திருவாராதன பெருமாளை திருவாராதனம் பண்ற பூசிக்கிற பொறுப்பை ராமானுஜர் யாருக்கு கொடுத்திருந்தார்? அருளாள பெருமாள் பெருமானாருக்கு கொடுத்திருந்தார். ஏன் தெரியுமா? இவரால் தான் நீர் எனக்கு கிடைச்சியது, அதனால இவரை பூசிக்க வேண்டியது உம்ம பொறுப்புன்னுட்டார். அப்போ அருளாள பெருமாள் பெருமானார ராமானுஜருக்கு கொடுத்தது தேவப்பெருமாள். கூறத்தாழ்வான திருக்கச்சி நம்பிகளை அனுப்பி அவரை கொண்டு போய் ராமானுஜரிடத்திலே சேர்த்தது தேவப்பெருமாள். முதலியாண்டானுடைய அவதார ஸ்தலத்துக்கு பேரே வரதராஜபுரம் தான். பேரே வரதராஜபுரம். இன்னைக்கு ஏதோ நசரேத்துங்கிறா. பச்சைவாரண பெருமாள் கோயில் வரதராஜ பெருமாள் வரதராஜபுரம்னு தான் அந்த ஊருக்கு பேரே அமைந்திருக்கிறது. அதனால ஊர் பேரே இருக்கிறபடியினாலே வரதராஜ பெருமாளுடைய அனுகிரகம் தாசரதிக்கு ஏற்பட்டு முதலியாண்டானையும் கொண்டு வந்து ராமானுஜரிடத்திலே அந்த திருநாமமே வரதராஜபுரம்ங்கிற ஊரே சேர்த்தது வரதராஜ பெருமாளே சேர்த்தார் என்று கொள்வதற்கு ஔச்சித்யம் உண்டு, இடம் உண்டு. இந்த வகைகளிலும் அருளாள பெருமாள் பெருமானாருக்கும் கூறத்தாழ்வாருக்கும் ஒத்துமைங்கிறது அது பிராப்தமாகி இருக்கிறது. இந்த உயர்ந்த நன்னாளிலே, தைஹஸ்த திருநாளிலே, இந்த உயர்ந்த ராமானுஜ கூட்டத்திலே, ததியாராதனம் நடைபெறுகின்ற இந்த ஆச்சரியமான சபையிலே, இத்தனை அடியவர்கள் சூழ்ந்திருக்கிற இந்த வேளையிலே
இன்றைய தினம் சில வார்த்தைகள் ஆழ்வானுடைய பெருமைகளை சொல்லும்படியான பாக்கியம் பெற்றேன். இந்த பாக்கியத்தை அடியனுக்கு தந்தருளினமைக்காக நிர்வாகிகள் திறத்திலே அடியனுடைய பிரணாமபூர்வகமான கிருதஜதானுசந்தானங்களை அவசியமாக சொல்லிக்கொண்டு, நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லிக்கொண்டு, பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவர்களுடைய திருவடிநை தாமரைகளிலும் அடியனுடைய சவினயமான பிரணாமங்களை சொல்லிக்கொண்டு அமைகிறேன். அடியேன் ஸ்ரீவத்ஸசின்ன மிஸ்ரேபியோ நமோக்தி மதீமஹே யதுக்தயஸ்த்வை கண்டே யாந்தி மங்கள சூத்ரதாம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம்.